நம பார்வதி பதையே அரக மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர் இறைவா போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். சான்றோர் மக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, பக்த கோடிகளே, இன்றைக்கு நாம் காண இருக்கிற பகுதி 6வது பகுதி, நீத்தல் விண்ணப்பம். இது 8வது நிகழ்ச்சி. இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற நயவுரை பகுதி நீத்தல் விண்ணப்பம் என்பதாகும். விண்ணப்பம்னா உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும். இப்போ பார்த்தா யாரை பார்த்தாலும் விண்ணப்பம் போட்டுக்கிட்டே இருக்கேன். விண்ணப்பம்னா மனுன்னு அர்த்தம், அப்ளிகேஷன்னு சொல்கிறது. அப்போ பகவானுக்கே விண்ணப்பம் போட்டிருக்காங்கன்னு தெரியுது. அந்த இப்போ சர்க்காருக்கு விண்ணப்பம் போடுறேன் அவன். ஆனால் அந்த காலத்தில் பகவானுக்கே விண்ணப்பம் போட்டார். இவர் மாணிக்கவாசகராவது 1000 வருஷத்துக்கு முன்னால் போட்டார். அவர் வாழ்ந்து 1000 வருஷம் ஆச்சு. 1300 வருஷத்துக்கு முன்னால் அப்பர் சுவாமிகளே போட்டிருக்காரு. அப்பர் சுவாமிகளே சொன்னார், பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம் போற்றி செய்யும் என் ஆவி காப்பதற்கு இச்சையுண்டேல் இருங்கூற்றகல மின்னாரும் மூவிலை சூலம் என் மேல் பொறி மேவு கொண்டல் துன்னார் கடந்தையுள் தூங்கானை மாடச் சுழற்கொழுந்தேல் அப்படின்னு பாடுறார். கடந்தைக்கு போனார். அங்கே அது மாடக்கோயில். அங்கே இருக்கிற சுவாமிக்கு ஒரு விண்ணப்பம் போடுறார். பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம்ங்கிறார். போன உடனே விண்ணப்பம் போட்டவர். நம்ம எப்போதுமே போன உடனே விண்ணப்பம் போடக்கூடாது. இப்போ கடன் கேட்க போகிறோம்னு வச்சுங்க, கடன் கேட்க போனால் கூட கொஞ்சம் நேரம் பேசிக்கணும். என்ன சௌகரியமாக இருக்கலாம், மழை தண்ணிலாம் இருக்கா, புள்ள குட்டிலாம் நல்லா இருக்கா, இப்படி தான் பேசிவிட்டு அதுக்கப்புறம் தான் கடனை டைரெக்டாக போனோன்னா கடன் கேட்கக்கூடாது. நம்ம விண்ணப்பம் போடுறது உடனே போடக்கூடாது, தெரியுதா? சில பேர் இது இது எட்டிக்கெட்னு சொல்லுவேன், நான் நடைமுறை சொல்லுவேன், லௌகீகம். இது தெரியறதில்ல. ஆனால் இவர் போய் நேரடியாக பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பங்கிறாரு. ஒன்று உனக்கு விண்ணப்பம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அப்படி கேட்டார். என்ன கேட்டார்? அப்போ தான் அவர் இந்த சமண மதத்துக்குள்ளேருந்து திரும்பி சைவ மதத்துக்கு திரும்பி வந்திருக்காரு. அது பெரிய குற்றம் பண்ணிட்டேன் நான் செஞ்ச தப்பு, அது என்னை மன்னிச்சியான்னு கேட்குறாரு அப்பர் சுவாமி. அப்பர் சுவாமியுடைய பாட்டுக்கும் திருவாசகத்துக்கு ரொம்ப வித்தியாசம் கிடையாது. ரெண்டும் ஒரு மாதிரி தான் இருக்கும். ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். எளிமையாக இருக்கும், நல்லா புரியும், சரி விஷயமும் ஒரே மாதிரி இருக்கும் அப்பர் சுவாமி. அப்போ கேட்குறாரு, நீ என்னை மன்னிச்சியா அப்படிங்கிறாரு. அவர் பேசாமல் இருக்கார் சாமி. அப்போ கேட்குறாரு, நீ என்னை மன்னிச்சியன்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு அடையாளம் கொடுங்கிறாரு. அடையாளம் ரொம்ப முக்கியம். அடையாளம் என்ன? சூலம் என் மேல் பொறியினார். என்னுடைய தோளில் சூல அடையாளத்தை பொறிக்கொண்டு அப்படின்னாரு. சூல அடையாளம் பொறிச்சிட்டீங்கன்னா இந்த பச்சை குத்துறான் பாருங்க, இப்போ அது மாதிரி இப்போலாம் பச்சை இந்த கையில் குத்திக்கிறேன். அவர் சூலத்தை என்னுடைய தோளில் பொறி. ஏன்னா சூலம் தான் அவனுடைய அடையாளம். சிவனுடைய அடையாளம் சூலம். சூலம் போட்டால், சூலங்கிறது 3 இலை ஒரு கம்பு, அதான் சூலம். வேல்ங்கிறது ஒரே இலை, அது முருகனுக்குரியது. நீ சூலம் போடு அப்படின்னாரு. மூவிலை சூலம் என் மேல் பொறி அப்படின்னாரு. படுத்துட்டாரு. மறுநாள் காலையில் எந்திரிச்சு பார்க்குறாரு, சூலமும் காளையும் ரெண்டும் சேர்த்து பிடிச்சிருக்காரு பகவான். சூலமும் காளையும். அவர் கேட்டது சூலம் ஒன்று தான். சிவபெருமான், நான் வந்தேன்டா அப்படிங்கிற உனக்கு அடையாளம்டா அப்படின்னு அது பொறிச்சாருன்னு நம்ம தேவாரத்தில் அவரே பதிவு செய்திருக்கிறாரு. அது மாதிரி இவர் ஒரு விண்ணப்பம் போடுறாரு. அவர் ஒரு விண்ணப்பம் போட்டார் சிவபெருமானுக்கு, திருநாவுக்கரசர். இப்போ இவர் விண்ணப்பம் போடுறாரு. இது என்ன விண்ணப்பம் அப்படின்னா நீத்தல் விண்ணப்பம். நீத்தல் விண்ணப்பம்னா என்னென்னா, தன்வினை பிறவினைன்னு 2 இருக்குது இலக்கணத்தில். தன்வினை பிறவினை. தானே செஞ்சால் அது தன்வினை, இன்னொருத்தனை செய்ய வச்சா பிறவினை. இப்போ நம்ம அதைத்தான் ரொம்ப அதிகமாக பண்ணுறோம். நம்ம செய்கிறத விட இன்னொருத்தர் ஆப்பிட்டவள வேலை வாங்குகிறோம். யாராவது ஆப்பிட்டா வேலை வாங்கிடுவோம். எங்கள் தகப்பனார்லாம் வீட்டில் இருந்தாங்க, யாராவது வந்தால் உடனே ஒரு வேலை வாங்கிடுவான். வீட்டுக்குள்ளே ஆள் வந்தால் வேலை வாங்கிடுவான். தபால்காரன் தபால் கொடுக்க வந்தால் அவனை போய் பொடி வாங்கிட்டு வச்சுடுவான். அவன் வீட்டுக்குள்ளே வர்றதில்லை. ஏன்னா நம்ம பிற வினை வாங்குறதுல நமக்கு ரொம்ப இஷ்டம். நம்ம வேலை பார்க்குறத விட பிற இடத்துல வினை வாங்குறதுல நம்ம ரொம்ப பிரியப்படுவோம். அதனால 2ஐயும் வச்சேன் இலக்கணத்தில், தன்வினை பிறவினை. சில பேருக்கு தன்வினையும் தெரியாது, பிறவினையும் தெரியாது, 2ம் தெரியாது. அது அப்படி தான் ரொம்ப பேர் நம்ம உலகத்தில் பார்க்குறோம். தானும் வேலை செய்யணும், பிறரையும் வேலை செய்ய வைக்கணும், அதான் இலக்கணம். அதை இலக்கணத்தில் மொழியில் கொண்டாட பற்றிலாம் தன்வினை பிறவினை. இப்போது நம்ம தண்ணி வருது, நீந்துகிறோம்.
அதுக்கு பேர் நீந்தல்னு பேர். அது தன்வினை. நீந்தல் நம்ம தான் நீந்தணும், இன்னொருத்தன் உபயோகப்படுத்த முடியாது. அது பேர் நீந்தல்னு பேர். அது தன்வினை, தானே செய்கிறது. பிறவினைனா நீத்தல். நீத்தல்னால் நீந்த வைக்கிறது, அது நீத்தல். நீந்த வைக்கிறதுக்கு பேர் நீத்தல்னு பேர். நீந்தல்னால் நாமே நீந்துறது, நீத்தல்னால் நீந்த வைக்கிறது. இது என்ன, எதை நீந்த வைக்கிறது? இப்போ நம்ம இந்த பிறவியை நீந்த வைக்கணும், பிறவியை விட்டு கடத்தணும், நீத்திடணும். நீத்தல்னால் விட்டுறதுன்னு அர்த்தம். நீத்தல் விண்ணப்பம். எதை விடுறது அப்படின்னா ஆசையை விடணும், இந்த உடம்பை விடணும். இது ரெண்டு தான் முக்கியம். ஆசையை விடணும். ஆசையை விட்டால் உடம்பை விட்டுடலாம். ஆசை இப்போ எனக்கெல்லாம் வர வர ஆசை ரொம்ப கூடுது தெரியுதோ, பந்த பாசங்கள் கூடுதுங்க. இந்த பிள்ளைகளை பார்த்த உடனே, இந்த பிள்ளைகளோட பழகின உடனே எனக்கு இப்போ பந்த பாசம் கூடி போச்சு. முந்தியெல்லாம் அதோட குறைஞ்சிது. எனக்கு இதை குறைச்சிக்கிட்டே வந்துட்டேன். இப்போ இதுக்கு வந்த உடனே, சின்ன பிள்ளைகள் வந்த உடனே எனக்கு அந்த பந்த பாசம் கூடிச்சு. நானே உணர்றேன். பந்த பாசம் கூடினா மோட்சம் குறைஞ்சி போயிடும், வீடு பேருக்கு போகிற பாதை குறைஞ்சி போயிடும். அதனால் நீத்தல்னால் இந்த உடம்பை நீக்கணும், நம்முடைய பந்த பாசங்களை ஆசைகளை நீக்கணும். அதுக்கு விண்ணப்பம் போடுறாரு. இது தலைப்பு தான் வித்தியாசமாக இருக்க ஒழிய, இந்த இது வரைக்கும் நம்ம படித்த பூரா ஒன்று தான், ஒரே விஷயந்தான். திருவாசகம் பூரா ஒரே விஷயந்தான். 51 பதிகமும் ஒரே விஷயந்தான். என்ன? சிவருமானுடைய பெருமை, அவனுடைய கீர்த்தி, அவனை போற்றுதல், அவனுடைய சாதனைகள், அவன் நம்ம ஆட்கொள்வது, நாம் அவங்களிடத்துல போய் ஆளாகிறது, அப்புறம் வீடு பேர் அடையுது. இதே தாத்பரியம். திருவாசகம் பூரா இதான். 51 பதிகமும் 658 பாட்டு தான். ஆனால் தலைப்புகள் தான் வித்தியாசமாக இருக்கும். நம்ம மனுஷன் ஒருத்தன் தான் நடிக்கிறான், பல பல வேஷத்தை வந்து நடிக்கிறான் பாருங்க. சினிமாவை பார்த்தா ஒருத்தன் 60 படம் 100 படம் நடிச்சிருக்கேன், ஆள் ஒருத்தன் தான். ஆனால் பல வேடத்தில் நடிக்கிறான் இல்லையா? ஒருத்தனே பல வேடத்தில் நடிக்கிற மாதிரி ஒரே கருத்து பல பாடலில் வருது, பல பதிகங்களில் வருது. திருவாசகம் பூரா ஒரே கருத்து தான் வருது. எப்படின்னா ஒரே மாவு தான், அதையே நாம் இட்லியாக சுடுறோம், தோசையாக சுடுறோம், அப்படியெல்லாம் நம்ம சுடுறோம் இல்லையா? இட்லி, தோசை, பணியாரம், குழிப்பணியாரம், என்னென்னமோ பண்ணுறோம். அவ்வளவும் அது அமைப்பாக அந்த ஒரே மாவுலேருந்து வருது. ஒரு மாவு பல பலகாரமாக வர்றது மாதிரி ஒரே கருத்து பல பாடல்களில் வரும். இப்போ திருவாசகம் பூரா அதான் வரும். இன்றைக்கி நாம் படிக்க போகிறது நீத்தல் விண்ணப்பம். நீத்தல்னா என்ன? இந்த ஆசைகள்லேருந்து நீந்தணும், அதை அவன் நீந்த வைக்கணும். நாம் விட முடியாது. ஆசையை நாம் விட முடியாதுங்க, அது ரொம்ப முக்கியம். ஆசையை விடுறோம்னு நம்ம சொல்கிறோமே ஒழிய ஆசையை விட முடியாது. புத்தர் சொன்னார், ஆசையை விடுங்கன்னு சொன்னார். புத்தர் சொன்னார் ஆசையை விடுங்க அப்படின்னு. எல்லோரும் புத்தரையே விட்டுட்டாங்க. என்ன காரணம்? அவ்வளோ ஆசையை விட முடியாம புத்தரை விட்டுட்டேன். ஆசையை விடுமாண்ணா, ஆசையை விடுமாண்ணா, ஆசையை விடலாம். ஐயா ரொம்ப காலத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஆசையை விடுது. எல்லோரும் சொல்ல, திருப்பி அவரும் சொல்ல, ஆசையை விடுன்னு. ஒருத்தனை ஆசையை விட முடியாது. அதை உலகத்துக்கு இயல்பில்லாத ஆசையை விடுறது. ஆசை தான் உலகம். ஆசைப்பட்டால் தான் அந்த உலகத்திலே இருக்கலாம். ஆசைப்பட்டதுனால நம்ம பிறக்கலாம். அதனால சொல்கிறாரு, உன் திருவடியை நான் காணணும்னு எனக்கு ஆசை ஏற்பட்டு அதனால் எனக்கு பிறவியை கொடுங்கிறார்ல. பவமே அருள் கண்டாய் அடியேற்கு உன் பரம்பரனைங்கிறார்ல. பவம்னா பிறப்புன்னு அர்த்தம். பவம்னாலும் பிறப்பு, உற்பவம்னாலும் பிறப்பு. உற்பவங்கிறது தான் பவம்னு வருது, தெரியுதா? உற்பவம் அப்படிங்கிறது தான் வார்த்தை, அது சுருங்கி பவம்னு வரும். பவமே அருள் கண்டாய் அடியேற்கு எதுக்கு உன் திருவடியை காணுங்கிற. அதனால் ஆசைப்படுறாள்ல. அதனால திருமூலர் சொன்னார், ஈஸ்வரனோட ஆயினும் ஆசை அறிமீன்களார். ஆசை அறிமீன்கள் ஈஸ்வரனோட ஆயினும் ஆசை அறிமீன்கள்னார். கடவுளிடத்தில் கூட நீ ஆசையை விடணும். ஆசையை விட்டுட்டா தான் உனக்கு பிறப்பு போகுங்கிறார். இதெல்லாம் ரொம்ப நுட்பமான செய்திகள் இதெல்லாம். ஆனால் ஆசையை விடுறது ரொம்ப சிரமம். சொல்லலாமே ஒழிய விடுறது கஷ்டம். அது அவரும் உணர்ந்து தான் சொல்கிறாரு. அந்த ஆசையை விடணும், நான் நீக்கணும், அதுக்கு நீ உனக்கு நான் விண்ணப்ப முறையாக எனக்கு உதவி செய் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிக்கிற போது இந்த முதல் பாட்டு இருக்குது பாருங்கள், இது ஒரு அற்புதமான பாட்டு. கடையவனேனை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே விட்டெழுதி கண்டாய் விரல் வேங்கையின் தோல் உடையவனே மண்ணும் உத்தரகோசம் அங்கைக்கரசே
சடையவனே தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளே. இப்போ திருவாசகம் இருக்கே, இந்த நீத்தல் விண்ணப்ப பகுதி 50 பாட்டு எனக்கு எம்ஏக்கு பாடத்துக்கு வச்சுருந்தா. நான் எம்ஏ எழுதி கிட்டத்தட்ட 50 வருஷம் ஆச்சு, 60 வருஷம் மேலே ஆச்சு, 65 வருஷம் ஆச்சு, 60 வருஷம். அப்போ எனக்கு எம்ஏக்கு பாடத்துக்கு வச்சுருந்தாங்க. இதை பூரா நான் மனப்பாடம் பண்ணியிருந்தேன் அப்போவே. என்னுடைய பழக்கம் என்னென்னா, பிஏக்கு படித்தாலும் எம்ஏக்கு படித்தாலும் அந்த ஒரிஜினல் இருக்குது பாருங்கள், டெக்ஸ்ட்டு பாடம், அதை பூரா அப்படியே மனப்பாடம் பண்ணிவிடுவேன். பட்டினப்பாளையம்னா பட்டினப்பாலை பூரா மனப்பாடம் பண்ணிவிடுவேன். நன்னூர்னா நன்னூர் பூரா மனப்பாடம் பண்ணிவிடுவேன். சிலப்பதிகாரத்தில் ஒரு பகுதினா சிலப்பதிகாரம் பூரா மனப்பாடம் பண்ணிவிடுவேன். இப்படி முழுமையாக படித்தோம் பாருங்கள், அதுதான் என்னுடைய பெரிய வெற்றி எனக்கு. இன்றைக்கி அதெல்லாம் ஞாபகம் இருக்குது. அப்படி இந்த நீத்தல் விண்ணப்பம் எனக்கு வச்சுருந்தாங்க எம்ஏக்கு. அப்போ நான் முழுமையாக மனப்பாடம் பண்ணியிருந்தேன். அப்போவே எனக்கு இது ரொம்ப விருப்பமான ஒரு பகுதி. இது ஆரம்பிக்கிற போதே எப்படி படிக்கிறாரு, கடையவனே என்னங்கிறாரு. நம்மளை அந்த நார் தெரியுமா அப்படின்னு நம்ம பெருமையாக பேசுவோம். நான் என்ன நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படிம்பார். நான் யார் தெரியுமா அப்படியே சொல்லுவார். வாங்க, ரொம்ப சந்தோஷம். சிதம்பரம் காண்டாத்தான் கல்வி மாமணி. அதனால் கடையவன் சொல்கிறார். எவன் ஒருத்தன் தன்னை எளிமையாக கருதுகிறானோ அவன் ஜெயிச்சிருக்கான். தன்னை எளிமையாக கருதணும், தெரியுதா? அது ரொம்ப கஷ்டம், எளிமையாக கருதுறது. ராமானுஜர் ரொம்ப புகழ்மிக்க தலைவராக இருந்தார். 120 வருஷம் வாழ்ந்தார். அவர் ஸ்ரீரங்கத்துக்கும் போவார், திருப்பதிக்கும் போவார். 2 இடத்துல இருக்க பத்ததையும் அவர் ஏற்படுத்தினதான். அவர் என்ன முறையில் வழிபாடு நடத்தோன்னு சொன்னாரோ அந்த 2 தான் இன்றைக்கி நடக்குது, ஸ்ரீரங்கத்துலேயும் திருப்பதியிலையும். அவர் ஏற்படுத்தின முறை அது எவ்வளோ பெரிய வாக்கியம். ரெண்டும் தாங்க. வைணவ கோயிலில் இது முதல் இடம், அது 2ஆவது இடம். இந்த 2க்கும் தான் ரொம்ப முக்கியம். 2லேயும் அவருடைய பத்ததி, அதுக்கு பேர் பத்ததின்னு பேர். அவர் ஏற்படுத்தின நடைமுறைக்கு பேர், நிர்வாக முறைக்கு பேர். ஒரு முறை அங்கே திருப்பதிக்கு போயிருந்தார். அங்கே பெரிய நம்பி, பெரியவர் அவர் சொல்லிவிட்டார் இவருடைய மடத்துக்கு, ராமானுஜர் மடத்துக்கு, இது மாதிரி யாராவது ஒரு சாதாரண ஒரு ஆள் உங்கள் மடத்துலேருந்து அனுப்புங்க, அவன்கிட்ட ஒரு சாமான் கொடுத்து அனுப்புகிறேன் அப்படின்னாரு. உங்கள் மடத்தில் யாராவது சாதாரண ஆள் இருந்தால் அனுப்புங்க, நான் ஒரு சாமான் கொடுத்து அனுப்புகிறேன் அப்படின்னாரு. ராமானுஜரே போய் நிற்கிறார் இங்கே. அப்போ பெரிய நம்பி கேட்டார், என்ன சாமி, நான் உங்கள் மடத்தில் யாராவது சாதாரண ஆள் இருந்தால் அனுப்புங்க அப்படி சொன்னேன், நீங்களே வந்துருக்கீங்க. எங்கள் மடத்துலேயே நான் தான் இங்கே சாதாரண ஆளுனார். எங்கள் மடத்துலையே நான் தான் சாதாரண ஆள் அப்படின்னு சொல்ல மனசு வருமா? எங்கள் மடத்துலையே நான் தான் சாதாரண ஆள், அதுக்காகத்தான் நானே வந்தேன் அப்படி. அப்போ அந்த எளிமை, அதைத்தான் கடையவனேன்னு சொன்னார். கடையவன்னா நான் தான் கடைசி ஆள். அதை ரஸ்கின்னு ஒருத்தன் மேல்நாட்டில் அவன் ஒரு புஸ்தகம் எழுதுனேன், அன் டு த லாஸ்ட் அப்படின்னு சொல்லி. அன் டு த லாஸ்ட், அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? கடையவனுக்கும் கடை மோட்சம்னு மொழிபெயர்த்து. கடைவனுக்கும் கடை மோட்சம். கடைசி ஆளாக இருக்கான் பாருங்கள், அவனுக்கும் மோட்சம் கிடைக்கணும். அது அன் டு த லாஸ்ட் அப்படின்னு அவர் எழுதியிருக்காரு. அந்த புஸ்தகம் மகாத்மா காந்திக்கு ரொம்ப பிரியமான புஸ்தகம். டால்ஸ்டாயினுடைய புஸ்தகங்களும் இந்த ரஸ்கினுடைய அன் டு த லாஸ்ட்டும் அவர் ரொம்ப விரும்பி படித்த புஸ்தகங்கள். மகாத்மா காந்தி விரும்பி படித்தவர். அதனால தான் அவர் கடையவனாக வாழ்ந்தார். கடைசி ஆளாக அவர் வாழ்ந்தார் அல்லவா? அப்படி வாழ்கிறது கஷ்டங்க. எல்லாம் முதல் மரியாதை. ஒரு முதல் மரியாதை படமே வந்துச்சு. முதல் மரியாதை, எல்லாம் முதல் மரியாதை. இந்த முதல் மரியாதைக்காக எத்தனை இடத்துல சண்டை நடக்குது தெரியுமா? ஸ்ரீரங்க கோயிலில் ஒரு தடவை பெரிய சண்டை வந்துருச்சு. தென்கலை வடகலைன்னு 2 பேர் இருக்காங்க. தென்கலை வடகலைன்னு பிராமணாள் ஐயங்காரில். தென்கலை அப்படிங்கிறதுக்கும் வடகலைக்கு என்ன வித்தியாசம்னா, அந்த நாம அப்படி படுக்காவாங்க, அதை கீழே மூக்கில் இழுத்து விடுவா. அப்படி இழுத்து விட்டால் அது தென்கலை, இழுத்து விடாமல் அப்படி மொத்தமாக இருந்தால் அது வடகலை. இதுதான் வித்தியாசம். கொஞ்சம் தான் வித்தியாசம். கொள்கையிலையும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனால் 2 பேரும் தனித்தனியாக இருப்பாங்க. அங்கே மரியாதையில் முதல் மரியாதை யாருக்குன்னு சந்தேகம் வந்துச்சு. தென்கலை காக்கிறேன், எனக்கு தான் முதல் மரியாதை. இந்த பிரசாதம் கொடுக்குறாங்கல்ல, தீர்த்த பிரசாதம், அது எனக்கு தான் அப்படிங்கிற தென்கலைக்காரன். வடகலைக்காரன் சொன்னால் இல்லை, எனக்கு தான் முதல் மரியாதை. சண்டை வந்துச்சு, கேஸுக்கு போயிடுச்சுங்க. கோர்ட்டில் கேஸ் போட்டாச்சு. கோர்ட்டில் ஜட்ஜு, அவருக்கு இதெல்லாம் தெரியாது, வெள்ளைக்காரன், அவருக்கு இதெல்லாம் தெரியாது. அவர் கேட்டார், தென்கலைனா என்ன, வடகலைனா என்னன்னாரு. விளக்கம் சொன்னாங்க. அப்போ என்ன உங்களுக்கு கொடுக்குறாங்க, அந்த பிரசாதம் கொடுக்குறாங்க.
அதை எதில் வச்சு கொடுப்பாங்கன்னு கேட்டேன். அது தீர்த்த பிரசாதம் அதை ஒரு கெண்டியில் வச்சு கொடுப்பாங்க. அந்த கெண்டியை கொண்டாங்கனால இந்த கெண்டி வந்துச்சு. யாருக்கு முதல் மரியாதை ஏற்கனவே கொடுத்தாங்க. இவன் எனக்குங்கிறேன், அவன் அவனுங்கிறேன். ரெண்டு பேரும் ரெண்டு பக்கம் எனக்கு அவனுங்க. அவருக்கு இப்படி கெண்டி அப்படி பிடிச்சாரு. இப்படி ஊற்றுனா 2 பேருக்கும் வராது. அதனால் அவர் என்ன சொன்னார், இது என்ன பெரிய பிரச்சனை, உனக்கும் வேணும். இந்த 2 பக்கத்தையும் சைடில் வீடான தொலைய 2 சைடில் தொலைய வச்சு நடுவில் இருக்க அடைச்சி விட்டு 2 சைடில் தொலைய வச்சு ஊற்றுறாங்க. 2 பக்கம் ஊற்று, 2 பக்கமும் 2 பக்கம் போ. இது என்ன பெரிய பிரச்சனையாது அப்படின்னு. இந்த முதல் மரியாதை இருக்கே, அது 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 ஒரு பெரிய பிரச்சனை. அது நம்ம மகாபாரதத்தில் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு முதல் மரியாதை கொடுப்பாங்க. பஞ்சபாண்டவர்கள் அவங்க நடத்தின யாகத்தில் அதை சிசுபாலன் எதிர்ப்பேன். அதுக்காக கடைசியாக அவன் தலையே போயிடும். இதெல்லாம் நம்ம பார்க்குறோம், புராணத்தில் பார்க்குறோம். முதல் மரியாதை சில ஊர்களில் தேரே நடக்கலைங்க, தேரை நடத்தி போட்டாங்க. பற்றியெல்லாம் ஷூட்டிங்கெல்லாம் கொடுத்தேன், ஷூட்டிங் ஆர்டர் கொடுக்குறேன். நான் தான் முதல்ல எழுப்பேங்கிறேன். யார் முதல்ல படம் தொட்டு எடுக்கிறதுன்னு பெரிய பிரச்சனை, யார் முதல் மரியாதை பிரச்சனை. உலகம் பூரா அது இருக்குது. அதனால் இந்த முதல் மரியாதைன்னு கொடுக்குறது பெருமையை பொறுத்தது. ஒரு சிலர் கடையவனே தன்னை கடைசி ஆளாக நினச்சிட்டா அப்போ அந்த முதல் மரியாதைங்கிற பிரச்சனையே கிடையாது. பற்றியில மரியாதை பிரச்சனையே கிடையாதுங்க, அது ஒரு இஷ்யூவே இல்லை. அதனால் கடையவனேனை நான் தான் இருக்கிறதுலே கடைசி ஆள், அதனால் என்னை போய் சேர்த்துக்கிட்டியே நீ அப்படிங்கிற. கடைசியாக எவனும் கடைசி ஆளை சேர்த்துக்க மாட்டான் தெரியுமோ. இந்த பிரசாதம் கொடுக்குற இடத்துல கடைசி ஆளுக்கு ஒன்றும் இருக்காது. போடா அப்படி காட்டிட்டு போயிடுவேன். அப்புறம் சொண்டல் சட்டியை காலுவேன் அப்படி நிமித்து காட்டிட்டு போயிடுவேன். கடைசி ஆளுக்கு ஒன்றும் கிடைக்கும். அதாவது சாப்பாட்டில் நீங்கள் விசேஷங்கள்லாம் சாப்பாட்டுக்கு முந்திரா பாருங்க, பந்திக்கு முந்தின்னு ஒருத்தன் சொல்லி வச்சேன். பசிக்கலையே முன்னால் போய் உட்காந்துடுறேன். காரணம் என்னென்னா அப்போ தான் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு உலகத்தில் இயல்பு. இந்த கடைசி ஆளுக்கு ரேஷன் கடையில் கூட கடைசி ஆளுக்கு இல்லைங்கிறேன். ரேஷன் கடை கடைசி ஆளுக்கு இல்லைன்னு சொல்லலாமா? கடைசி ஆளுக்கு வரைக்கும் கொடுக்க மாட்டேங்க. கடைசி ஆளுக்கு ஒன்றும் கிடைக்காதுங்க, ஆனால் நான் தான் கடைசிங்கிறேன். அதுக்கு எவ்வளோ மனப்பக்குவம் வேணும் பாருங்கள். கடையவனேனை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட கடைசி ஆளை சேர்த்துக்கிறதுக்கு கருணை வேணும் தெரியுமோ. கருணை இல்லைன்னா கடைசி ஆளை சேர்த்துக்க மாட்டேன். படையிலே அப்படித்தான், கடைசி அவனை போச்சுடுறா வீட்டுக்கு அப்படின்ட்டு. கடைசி ஆளுக்கு மரியாதை கிடையாது. அவனை சேர்த்துக்கோன்னா கருணை வேணும். கருணை இருந்தால் தான் சேர்த்துக்கலாம். கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட, கலந்துன்னா அவனோட இணைஞ்சிடணும். அதுதான் கலந்து. அந்த காலத்தில் செட்டியார்கிட்ட போய் என்னன்னு கேட்டால் செட்டியார் என்ன சொல்லுவார், இருங்க இந்த ஆட்சியை கலந்து சொல்கிறேன் அப்படிம்பார். ஆட்சியை கலந்து சொல்கிறேன் அப்படிம்பார். அந்த காலத்தில் அப்படி பழக்கம். ஆட்சியை கலந்து சொல்கிறேன், ஆட்சியை கேட்டு சொல்கிறேன்னு சொல்கிறேன். இப்போ தெரியாமல் ஆட்சியை கேட்டு சொல்லலை, ஆட்சியை கலந்து சொல்கிறேன். கலந்து சொல்கிறங்கிறதுக்கும் கேட்டு சொல்கிறங்கிறதுக்கு வித்தியாசம் உண்டு. கேட்டு சொன்னால் கேட்குறது, அது அப்படி சொல்கிறது, இந்த மைக்கு மாதிரி. ஆனால் கலந்து சொல்லணும்னா அது 2 பேரும் சேர்ந்து ஆராய்ச்சி பண்ணி அதை பற்றி தீர்மானம் பண்ணி அதை டிஸ்கஸ் பண்ணி அது ஒரு முடிவெடுத்து சொல்கிறது. அந்த கலந்துங்கிறதுக்கு அவ்வளோ அர்த்தம் இருக்குது. கருணையினால் கலந்து காப்பி கலந்துட்டு நல்ல வார்த்தை வருது, காப்பி கலந்துட்டு வர்றேன் அப்படிங்கிற பாருங்க. அப்போ அது சரியாக கலக்கணும். மிக்சிங் வந்து கரெக்டாக இருக்கணும். காப்பி கரெக்டாக கலக்கலைன்னா அது ரசிக்காது. அந்த கலந்துங்கிறது எவ்வளோ அருமையான வார்த்தை அப்படி கலந்துருதுல்ல. அப்போ காப்பியாகவும் இல்லை, அது பாலாகவும் இல்லை, கலந்துருதுல்ல. அது தெரியாமல் இன்னொன்று கலந்துருக்கு, அதான் தண்ணி. அது இதில் சேராமல் அது ஒன்று கலந்துருக்கும். நமக்கு தெரியாமலே ஒன்று கலக்குங்க. நமக்கு தெரிஞ்சு கலக்கிறது வேறு, தெரியாமல் கலக்கிறது வேறு. ஒரு புருஷனுக்கு முன்னாடி சந்தம் வச்சு பொண்டாட்டி கர்ப்பமாக இருக்கான், குழந்தை பிறக்க போகுது. அதுக்குள்ளே பிறந்த குழந்தைக்கு ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் என்ன பேர் வைக்கிறது அப்படின்னு முடிவுனா. அப்போ புருஷங்காரன் சொன்னேன், எங்கள் அப்பா பேர் சிவன், அப்படி பேர் வைப்போம் அப்படிங்க. அவன் சொன்னான், இல்லை எங்கள் அப்பா பேர் கிருஷ்ணன், அந்த பேர் தான் வைக்கணும். 2 பேரும் சண்டை வந்துச்சு. இவன் சிவன் தான் வைக்கணுங்கிறேன், கிருஷ்ணன் தான் வைக்கணுங்கிறேன். சண்டை சத்தம் போடுறா. பக்கத்து வீட்டில் ஒரு அம்மா அது வந்துருச்சு. அது வந்து என்ன உங்களுக்குள்ளே விட சண்டை பண்ணி, இல்லை நான் சிவன் பேர் வைக்கணுங்கிறேன், அவள் அம்மா அப்பா கிருஷ்ணன் பேர் வைக்க. இதுக்கு எதுக்கு சண்டை போடுறிய, எந்த பேரை வச்சானே, பேசாமல் சிவராமகிருஷ்ணன் பேர் வைங்க அப்படின்னு. அவள் ஆமாம் அதுவும் நல்ல பேர் தான், சிவராமகிருஷ்ணன். அப்புறம் இவன் யோசிச்சேன், என்னடா நான் சிவன்கிறேன், அவன் கிருஷ்ணங்கிறேன், ராமன் ஒருத்தர் இது குறுக்க வர்றானே, இது யார் ராமன், இது யார் வேறுன்னு கேட்டேன். அவன் சொன்னா, இது எங்கள் அப்பா பேர், உங்கள் அப்பா பேர் சிவன்,
உங்கள் அப்பா பேர் இருக்கு கிருஷ்ணன், எங்கள் அப்பா பேர் ராவன், அதோடு சேர்ந்து இது விளக்கட்டுமே. உங்கள் அப்பா பேர் வழக்கம் ஒன்றால் நீங்கள் பேர் வைக்கிறீங்க, எங்கள் அப்பா பேரும் சேர்ந்து விளக்கட்டுமே. அதான் நம்மளுக்கு அறியாமல் ஒன்று கலந்ததுங்க. காப்பியும் பாலையும் கலந்து தண்ணி கலக்குதுல்ல, கலக்குதா கலக்கலையா? அது மாதிரி தெரியாமல் கலக்குங்க. அப்போ கலக்குது. கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட, எவ்வளவு கருணை இருந்தால் என்னோட நீ கலந்துருப்ப. கலந்தது மட்டும் இல்லை, ஆண்டு கொண்டங்கிற இதுதான் ஒரு வார்த்தை, அருமையான வார்த்தைகள். ஆண்டு கொண்டங்கிறார். ஆண்டு கொண்டனா ரூல் பண்ணணுங்க. அதான் ஆட்சி செய்கிறது. ஆண்டு கொண்டனா நிர்வாகம் பண்ணணும். ஆண்டு கொண்ட நீங்கள் கலக்கிறது பெருசு இல்லை, அதை ஆட்சி செய்யணும். அதை ராமன் சொல்வேன் தன் தகப்பனாரை பற்றி சொல்கிற போது, லட்சுமணன் வந்து அப்பாவை எழுத்து பேசுவேன், உனக்கு ராஜ்யம் இல்லைன்னு சொல்ல இவர் யார் அப்படின்னு சத்தம் போடுவேன். அப்பா அவர் சொல்லுவார், டேய் என்னடா நீ அப்பா இப்படி பேசுகிற, அப்பா இப்படியெல்லாம் வார்த்தை நமக்கு சொல்லிக் கொடுத்தது இல்லைடா. சில பிள்ளைகள் பேசுகிற வார்த்தைகளை கேட்டால் நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். நல்ல வார்த்தையும் பேசும், கெட்ட வார்த்தையும் பேசும், சொல்ல வேண்டிய வார்த்தையும் சொல்லும், சொல்லக்கூடாத வார்த்தைகளும் சொல்லும், தெரியாது. ஆனால் நம்ம அப்பாடா எப்படி வார்த்தை சொன்னது தெரியுமா? நன்சொற்கள் தந்து, நன்சொற்கள் எப்போ பார்த்தாலும் காயின்டு வேர்ட்ஸ், நல்ல வார்த்தைகள் தான் சொல்லுவார். நன்சொற்கள் தந்து ஆண்டு என்னை நாளும் வளர்த்த தாதிங்க, என்னை ஒவ்வொரு நாளும் வளர்த்தாருப்பா அவர். என்ன நீங்கள் பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் நம்ம வளர்க்கணும். நேற்று வளர்த்துட்டோமே இன்றைக்கி விட்டுறக்கூடாது. இன்னைக்கு விட்டுட்டோம்னா நாளைக்கு அது வேறு மாதிரி வந்துடும். ஒரே நாளில் மாறிடுங்க பிள்ளைகள்லாம். நன்சொற்கள் தந்து ஆண்டு நம்மை நாளும் வளர்த்த தாதை தந்து. அதனால் ஆண்டுன்னா என்ன அர்த்தம்? நம்மளை ஆளணும். சும்மா ராஜ்யத்தை மட்டும் ஆண்டு பிரயோஜனம் இல்லை, பிள்ளைகளையும் ஆண்டவர். எப்படி நல்ல வார்த்தைகளை தந்து நம்மை ஆண்டு நாளும் வளர்த்த தாதையின. ஒவ்வொரு நாளும் வளர்க்கணும் பிள்ளைகளை, ஒவ்வொரு நாளும் வளர்க்கணுங்க. நம்ம ஏற்கனவே வளர்த்துட்டோம். ஏன்டா அவன் பிள்ளை எப்போ பார்ப்பேன்? நான் வருஷத்துக்கு ஒரு நாள் பார்ப்பேங்கிறேன். வருஷத்துக்கு ஒரு நாள் பார்த்து என்ன பிள்ளையை வளர்க்க போகிறேன்? வருஷத்துக்கு ஒரு நாள் பார்த்து பிள்ளை என்ன வளர்க்குறது? அதனால் வருஷத்தில் ஒரு நாள் பார்த்தோ, மாதத்தில் ஒரு நாள் பார்த்தோ, வாரத்தில் ஒரு நாள் பார்த்தோ வளர்க்க முடியாது. ஒவ்வொரு நாளும் பார்க்கணும் பிள்ளை. நீங்கள் விவசாயி தினம் போகிறான்னு நிலத்துக்கு, விவசாயி தினம் போகிற நிலத்துக்கு பார்க்குறேன், அந்த வளர்ச்சி அவனுக்கு தெரியுது. பூச்சி எதாவது அடிச்சிருக்கான்னு பார்க்குறேன், தண்ணி மாஞ்சிருக்கான்னு பார்க்குறேன், ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்க்குறேன். தினம் விவசாயி போகணும். விவசாயி தினம் நிலத்துக்கு போனால் தான் அது நல்லா வளரும். அது மாதிரி பிள்ளைகளை தினம் வளர்த்தா தான் வளரும். அந்த பிள்ளைக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லும். நீ கலந்து ஆண்டு கொண்டங்கிற, என்னை கலந்தது மட்டும் இல்லை, தினம் என்ன ஆண்டிருக்காப்பா, தினம் என்ன ஆண்டிருக்கிறேன். அப்படி ஆளலைன்னா நான் இந்த நிலைமைக்கு வர முடியுமா? சொல்ல, கடையவனே நீ கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே அப்படிங்கிறார். கடையவனே நீ கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே விட்டெழுதி கண்டாய். என்ன தினம் என்னுடைய நன்மை தீமைகளில் நீ ஈடுபட்டு என்னுடைய எண்ணங்களை மாற்றி என்னுடைய கருத்துக்களுக்குள்ளே வந்து என்னை கலந்து ஆண்டு கொண்டிருக்கிறாய். அப்படி இருக்கிற நீ என்னை விட்டுவியா அப்படிங்கிற, என்ன நீ விட்டுவியா? ஆண்டு கொண்ட விடையவனே. விடையவன்னா, விடையினா அவர் வச்சுருக்கிற காளமாடு வாகனம், அதான் அவருடைய வெஹிக்கிள். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? தர்மம்னு பேர், அறம். அதுக்கு பேரே அறம், தர்மம். அவரும் தர்மம், அவர் வச்சுருக்கிற அந்த மாட்டுக்கும் தர்மம்னே பேர், அறம், விடை. அவர் விடையில் தான் வருவார். குதிரையில் வருவார் கல்கி, கல்கியாக வர்றது கடைசி அவதாரம். இவர் சிவபெருமான் விடையில் தான் வருவார். விடையவனே அப்படிங்கிறாரு. விடையவனேன்னு என்ன அர்த்தம்? காளையின் மீது வருபவனே அர்த்தம். இன்னொரு அர்த்தம் அதுக்கு இருக்குது குறிப்பாக. என்ன விடையவனேனா, நீ எனக்கு விடை சொல்கிறேன், நீ எனக்கு விடை சொல்கிறேன். எனக்கு எவ்வளோ விடை? சில பேரை கேள்வி கேட்டால் எனக்கு இந்த கேள்விக்கு என் இடத்துல விடை இல்லைங்க. பார்த்துக்கிலோ நேரடியாக சொல்கிறேன், இந்த கேள்விக்கு என் இடத்துல விடை இல்லை அப்படிம்பாங்க. அதனால் விடை சொல்லணும். வாத்தியார் கேள்வியாக கேட்டார், பையனுக்கெல்லாம் ஒன்றும் விடதில்லை. ஹெட்மாஸ்டர் வந்தார், ஏன் இந்த கேள்விக்கெல்லாம் விட உனக்கு தெரியுமானார். எனக்கு தெரிஞ்சால் நான் ஏன் கேள்வி கேட்குறேன், எனக்கு விட தெரிஞ்சால் நான் ஏன் கேள்வி கேட்குறேன் வாத்தியார். அதனால் வாத்தியாருக்கே தெரியாமல் கேள்வியெல்லாம் கேட்பார்கள். ரொம்ப பேருக்கு விட தெரியாமலே கேள்வி கேட்பார்கள். விட அவர்கிட்ட இருக்குது எல்லாத்துக்கும். விடையவனேன்னு என்ன அர்த்தம்? என்னுடைய கேள்விகளுக்கு, என்னுடைய அச்சங்களுக்கு, என்னுடைய சந்தேகங்களுக்கெல்லாம் உங்கள்கிட்ட விடை இருக்குது. அதனால் அப்படி ஒரு பொருள் இருக்காது. இதெல்லாம் சில விடையவனே விட்டெழுதி கண்டாய்
நீ என்னை விட்டுருவியா? எவன் தெரியுமா விடுவேன்? விடை இல்லாதவன் தான் விடுவேன். தெரியுதா? ஒரு வாத்தியார் பையன் நான் கேள்வி கேட்டாக்க விட தெரியலாம் வாத்தியார். சரி கிளாஸ் முடிஞ்சு நீங்களாம் வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டுவார். விட்டுடுதி கண்டாய் புகழா எல்லாம் விரட்டி விட்டுருவார். விரட்டி விட்டான்னு அர்த்தம் முடிஞ்சு வச்சுன்னு அர்த்தம் இல்லை, விடைக்கு பதில் சொல்லணும்ல. அதனால் சில பையன் கேள்வி கேட்பேன், வாத்தியாருக்கு தெரியாது, விடை தெரியாது. அவர் சொல்லுவார், இந்த கேள்விலாம் பரீட்சைக்கு வராதுடா அப்படிம்பார். இந்த கேள்வியெல்லாம் பரீட்சைக்கு பையன் பரீட்சைக்கு வராதுன்னா எனக்கு வேண்டாம் சார் அப்படிங்க. பரீட்சைக்கு வரலைன்னா என்ன சார் இதுக்கு விட சொல்லுவேன்னு கேட்கணும்ல. ராமானுஜம் 7ஆம் கிளாஸ் தான் முடித்தார். கணிதம் ராமானுஜம் 32 வருஷம் தான் வாழ்ந்தார் கும்பகோணத்தில். 7ஆம் கிளாஸ் படிக்கிறாரு. வாத்தியார் கணக்கு போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. கணக்கு போட்டுக்கிட்டே இருக்கும்போது 5 வரி 6 வரியில் விட வருது அவருக்கு. இவன் எந்திரிச்சேன். தெரியுதா? 7ஆம் கிளாஸு. சார் இதுக்கு எதுக்கு சார் 6 வரி 7 வரிக்கு கணக்கு புரியுது, இதை 3 வரியில் போடலாம் சார் அப்படின்னு. 3 வரியில் போடலாம் டேய் எப்படிடா சொல்கிறேன் அப்படின்னா, சார் பார்த்தாலே அந்த கணக்கு பார்த்தாலே 3 வரி போகுது சார், இது எதுக்கு சார் இதுக்கு 7 வரியில் கேட்டியா? நீ போடியாடா போட சாக்கு சாங்கண்ணே 3 வரியில் ஆன்சர் அரைவிடு. 3 வரி 3 ஸ்டெப்பு தான். அதை கணக்கில் ஸ்டெப்புன்னு சொல்லுவேன். தெரியுதா? ஸ்டெப்புன்னு சொல்லுவேன். 3 ஸ்டெப்பில் ஆன்சர் வந்துட்டேன். அந்த விட 3 வரி தான். கொஞ்சம் 3 வரியில் போடலாம் அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போட்டார். எப்படி அது உனக்கு தெரிஞ்சுன்னா இதுதான் இன்ஸ்பிரேஷன் சொன்னேன். தட் இஸ் கால்டு இன்ஸ்பிரேஷன். இப்போ நான்லாம் பல விஷயங்களை இன்ஸ்பிரேஷன்லாம் சொல்கிறேன். படித்தது, அப்புறம் உணர்ந்தது, அப்புறம் அனுபவித்தது, அதுக்கு மேலே வர்றதான் இன்ஸ்பிரேஷனுங்கிறது. அந்த இன்ஸ்பிரேஷனுக்கு நம்ம அந்த ஸ்டேஜை நம்ம ரீச் ஆகணும். ரீச் ஆனால் தான் நமக்கே அது சரி தப்பு அப்படிங்கிறது தெரியும். தெரியுதா? அதனால் அவன் இன்ஸ்பிரேஷனில் 7ஆம் வகுப்பு படிக்கிற பையன், அவன் நோட்டாக கணக்கு போட்டு வச்சுருக்கேன். அந்த நோட்டை இன்னும் பல நோட்டு இன்னும் பிரிக்கப்படாமல் இருக்குது. நோட்டை எடுப்பான், அம்மாட்டு போட்டுக்கிட்டே இருப்பான். ஒருத்தன் கேட்டேன், அவனை அதுதான் ஹார்டின்னு ஒருத்தன் அங்கே வர சொன்னேன். அவனை போனேன், பிரிட்டனுக்கு போனேன். கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் அவனுக்கு பட்டம் கொடுத்தாங்க, பிஏ பட்டம் கொடுத்தாங்க. அவன் இங்கே எஃப்ஏலே ஃபெயில், அவனுக்கு பிஏ பட்டம் கொடுத்தாங்க இங்கே. அப்புறம் எஃப்ஆர்சிஎஸ் பட்டம் கொடுத்தாங்க. அவனுக்கு பெரிய பட்டங்கள் கொடுத்தாங்க. உலகம் பூரா அவனுடைய புகழ் பரவணிச்சு. அந்த நோட்டை எடுத்தால் ரொம்ப பேருக்கு ஆன்சரே தெரியாது. அந்த ஆன்சர் தெரியாத கணக்குகள்லாம் அவன் போட்டு வச்சுருக்கேன். அவங்க அதெல்லாம் பார்த்து பெரிய மேதை. நமக்கு அதிர்ஷ்டம் இல்லை, 32 வயசில் இறந்து போனான் தாங்க. தெரியுதா? அதான் இன்ஸ்பிரேஷன்னு பேர். அது வேணும், அது வேணும். வாழ்க்கையில் நமக்கு அது கிடைக்கணும். அந்த இன்ஸ்பிரேஷன் கிடச்சிட்டா அதான் ஞானோதயம்னு சொல்ல பாருங்க. புத்தருக்கு 40 வயசில் கிடச்சிது. 20 வயசில் வீட்டை விட்டு போனார். 40 வயசில் புத்த கயாவில் கிடச்சது. அது கயா தான். புத்தருக்கு ஞானோதயம் கிடச்சதுனால அந்த ஊருக்கு புத்த கயான்னு பேர் வச்சோம் அடையாளத்துக்காக. அது கயா வச்சோங்க. ஒரு அரச மரத்துக்கு கீழே அவர் கிடச்சிது. அதனால் இன்ஸ்பிரேஷன் ஞானோதயம் கிடச்ச இடம் 40 வயசில் கிடச்சிது. எனக்கு 40 வயசில் ஞானோதயம் கிடச்சிது. அவருக்கு 40ல் கிடச்ச மாதிரி எனக்கு 40 வயசில் எனக்கு என்ன ஞானோதயம் தெரியுமா? நம்ம சக்தியினால் ஒன்றும் நடக்கலை அப்படிங்கிற ஞானோதயம். நான் நினச்சேன் நம்ம சக்தியினால், நம்ம முயற்சியினால் நம்ம ஜெயிக்கலாம்னு நினச்சேன் ஒரு காலம். முயற்சி செஞ்சால் இதுலேயும் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு அவ்வளோ முயற்சி பண்ணுவேன். காரியத்தில் தோல்வி அடைஞ்சிருவேன். அப்போ தான் ஒரு நாள் எனக்கு இன்ஸ்பிரேஷன் ஏற்பட்டு ஞானோதயம். என்ன ஞானோதயம்? முயற்சியினால் மட்டும் நடக்காது, நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு அன்றைக்கி தாங்க நான் நம்ப ஆரம்பித்தேன். அன்றைக்கி தான் நம்ப ஆரம்பித்தேன். என்றைக்கு நான் நம்ப ஆரம்பித்தேனோ அன்றைக்கி தான் எனக்கு ஞானோதயம், இன்ஸ்பிரேஷன். அது வரைக்கும் முயற்சினால் ஜெயிக்கலாம், கடவுள் தேவையில்லை, அதெல்லாம் விதியை ஜெயிக்கலாம் அப்படின்னு நான் நம்பினேன். அவ்வளோ முயற்சி பண்ணுவேன். கடைசி நேரத்தில் தோற்று போயிடுவேன். கடைசி நேரத்தில் 99 பாயிண்ட் ஜெயிச்சிருப்பேன், 1வது பாயிண்டில் தோற்று போயிடுவேன். ஏன்டா ஏன் இதில் நம்ம தோற்றோம்னு நான் நினச்சிப்பேன். அப்போ தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் ஏற்பட்டது. அப்போ நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, இதை ஒருத்தரும் உணரணும். என்றைக்கு நம்ம அதை உணர்கிறோமோ அன்றைக்கி தான் நமக்கு ஞானோதயம் ஏற்பட்டுருக்குன்னு அர்த்தம். நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது. அதனால் விட்டுடுதி கண்டாய்ங்கிறாரு. கடையவனேனை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவன். நான் கிடையவன், அது பெரிய பக்குவம். என்ன கலந்து நீ ஆண்டு கொண்டாய், அது பெரிய சக்தி. சரிதா? விடையவனே விட்டுடுதி கண்டாய். விடையவனா விடையை சொல்லு. என்ன நீ விட போறியா? விடையவனேனா நீ அதுக்கு விடை சொல்லுன்னு அர்த்தம். இன்னொரு பொருள், நீ விடையில் வந்திருக்க, சரிதா? காலை மேலே வந்திருக்க, அது ஒரு பொருள்.
இன்னொரு பொருள், எனக்கு விடையை சொல்லு. விட்டுடுதி கண்ட என்னை நீ விட்டுருவியாப்பா? விரல் வேங்கையின் தோல் உடையவனே. இடமெல்லாம் அவனை விழிவேற்றுவேன். விரல் வேங்கையின் தோல் உடையவனே அப்படிங்கிறார். ஒரு வேங்கை புலி, அந்த புலி இவரை எதிர்த்து வந்தது. அந்த புலியை அவர் கொன்று அது தோலை உரித்து இடுப்பில் கட்டிக்கிட்டார். அவர் புலித்தோல் கட்டியிருக்கா பாருங்க. பொன்னார் மேனியனே புலித்தோலை அரை கசைத்து. அந்த புலி முன்னும் தோல் இருக்கும், அதை அப்படியே துண்டு மாதிரி கட்டிக்கலாம். புலித்தோலை அரை கசைத்து எப்படி பாடியிருக்கிறதுல. அப்போ அறையில் கட்டிக்கலாம், இடுப்பில் கட்டிக்கலாம். சிலதை தோளில் போட்டுக்கலாம், சிலதை இடுப்பில் கட்டிக்கலாம். யானை தோலாக இருந்தால் உடம்பு கூட போத்திக்கலாம், அதையும் போட்டுக்காரு. புலித்தோலை அரை கசைத்துன்னு பாடினார். அப்படி புளியை தோலை உரித்து அறையில் கட்டிக்கிட்டார். விரல் வேங்கையின் தோல் உடையவனே. நீ யார்? வேங்கையை நீ அடித்தவன். வேங்கைனா சாதாரண வேங்கை இல்லை, விரல் வேங்கையின் தோல். சும்மா ஏப்ப சாப்பையான வேங்கை இல்லை, தெரியுதா? ஒருத்தன் சொன்னேன், டேய் உங்களை ஆறா பெரிய வீரன்னு கேட்டேன். ஒரு 5-6 பேரை பார்த்து ஒருத்தன். எல்லோரும் நாங்கள் வீரன் அப்படின்னா. சரிடா, யாராவது போய் ஒரு நாயுடைய வாழை கொண்டு வரணும். நீ நாயை ஜெயிச்சு வாழை கொண்டு வரணும். நீ ஜெயிச்சாங்கிறக்க வாழை வெட்டிடணும், நாயினுடைய வாள். அவன் தான் பெரிய வீரனை ஒத்துக்குவேன் அப்படின்னு அனுப்பினேன். சரி, இந்த 5-6 பேரும் போனாங்க. போயிட்டு நாயினுடைய வாழை ஒருத்தரும் ஒரு நாயை ஜெயிச்சு அடித்து கொண்டு வாழை கொண்டு வந்து காட்டேன். இந்த மாதிரி நான் ஜெயித்த மாதிரி அந்த நாய் கொண்ட மாதிரி அந்த நாயுடைய வாள் இந்த இருக்குனேன். இன்னொருத்தன், டேய் நீங்களாம் நாய் வாழை தானடா கொண்டாந்தீங்க, இங்கே வர நான் புலியினுடைய வாள், வேங்கை புலி. புலியிலே ரொம்ப சிறந்த புலி வேங்கை புலி. வேங்கையினுடைய வாழை கொண்டாந்துருக்கேன் பாடுறா. நீங்கள்லாம் நான் வாழை கொண்டாந்திய, நான் வேங்கையினுடைய வாழை கொண்டாந்துருக்கேன் பாடுறேன். உடனே சொன்னவன் கேட்டேன், ஏண்டா நீ எப்பட்றா வேங்கையை கொன்று இந்த வாழை கொண்டு வந்த அப்படின்னு. அவங்க என்ன, இது என்ன பெரிய காரியம், நான் போனேன் அந்த வேங்கை அது யாரோ தலையை கொண்டு போயிட்டேன், அதனால நான் வாழை கொண்டாந்துறேன். யாரோ தலையை கொண்டு போயிட்டேன், அதனால் எங்களுக்கு தலை கிடைக்கல, நான் வாழை கொண்டாந்தேன். செத்து போன வேங்க அதனுடைய வாழை கொண்டாடுறது எவ்வளோ பெரிய காரியம். யாரோ ஒருத்தன் தலையை கொண்டு போயிட்டான், அதனால நான் வாழை கொண்டு வந்தேன்னா. அப்போ அவங்க நாயை கொண்டாந்தது வீரமா, செத்து போன வேங்கையினுடைய வாழை கொண்டு வந்த வீரமா? யோசிச்சு பாருங்கள். விரல் வேங்கையின் தோல் உடையவனே. விரல் வேங்கையின் தான் வீரமிக்க ஒரு வேங்கை. அதனுடைய தோல், இவனாவது வாழைத்தான் கொண்டாந்தேன், அவன் தோலையே உரித்து அதை அப்படியே கட்டிக்கிறேன். விரல் வேங்கையின் தோல் உடையவனே. அப்போ நீ எவ்வளோ வீரமானவன். நீங்கள் பெரிய வீரமானவனிடத்தில் பழகணுங்க. அலெக்சாண்டர் 12 வயசு. அலெக்சாண்டர் த கிரேட்னு 2-3 பேருக்கு தான் சொல்லுவாங்க உலகத்திலேயே. அலெக்சாண்டர் த கிரேட், ராஜராஜா த கிரேட், அசோகா த கிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. விக்ரமாதித்யா த கிரேட்டுங்கிற வார்த்தை சில பேருக்கு தான் சொல்லுவேன், மாவீரன் அர்த்தம். அப்படி அலெக்சாண்டர் 12 வயசு. பிலிப் அவன் அப்பா போர்க்களத்தில் நிற்கிறாங்க. ஒரு பிரமாதமான குதிரையை ஒருத்தன் கொண்டாடுறேன். சார் இது உலகத்தையே உயர்ந்த குதிரை, உங்களுக்கு வேணுமா அப்படிங்கிறேன். அந்த குதிரையை நிறுத்துங்கிறேன் பிலிப். அந்த குதிரையை நிறுத்துனா இதுமே அவன் சொல்கிறான், குதிரையை கொண்டாந்து இந்த குதிரை யாரையும் மேலே ஏற விடாது, இந்த குதிரை மேலே நீங்கள் ஏறினா அந்த குதிரையை நான் சும்மா தர்றேன் அப்படிங்கிறேன். உன்னதமான குதிரை, யூனிக்னா உன்னதம்னு அர்த்தம். அது மாதிரி இன்னொரு குதிரை கிடையாது. இந்த குதிரை அவ்வளோ உன்னதமான குதிரை. இது மேலே நீங்கள் ஏறிட்டால் போதும், யாரையும் ஏற விடாது, தெரியுதா? யாரையும் சில தொகுதியில் யாரையும் ஜெயிக்க விட மாட்டோம் பத்திரிக்கையிலோ, அதே மாதிரி இந்த குதிரை யாரையும் ஏற விடாது. ஏறுங்க பார்க்கலாம். ஆடாரோ பெரிய பெரிய தளபதிகள்லாம் ஏற முயற்சி கொண்டான், முடிச்சு தள்ளிடுது, விடலை. பிலிப்பே முயற்சி கொண்டான், அவனால் முடியலை. அப்போ பக்கத்தில் இருந்து அலெக்சாண்டர் 12 வயசு மகன் அவங்க, அப்பா இதில் நான் ஏறிடுவேன் அப்படின்னேன். நான் ஏறிடுவேங்க 12 வயசு, ஏறா பார்க்கலாம் அப்படி. சின்ன பையன், இளங்கன்று பய முடியாது. போனேன், அப்படி அந்த குதிரையை அப்படி திருப்பி நிறுத்தினேன். நின்ன குதிரையை அப்படி திருப்பி நிறுத்தினேன். ஜம்ப் பண்ணி ஏறி வந்தேன். ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்து நிறுத்தினேன். எப்படா ஏறினேன்னு கேட்டாங்க.
அவன் கொண்டாந்தவனே கேட்டேன், எப்படா ஏறினான்? அவன் சொன்னான், இது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை, அந்த குதிரை சூரியனை நோக்கி நிற்குது, அப்போ அதனுடைய நிழல் விழுகுது, அந்த நிழலை பார்த்து அது பயப்படுது, நிழலை பார்த்து பயப்படுதுன்னா இது ஒரு பெரிய தத்துவங்க. அது அவன் தன் நிழலை பார்த்து பயப்படணும் ரொம்ப பேர் இருக்கான் தெரியுதா? அது நிழலை பார்த்து பயப்படுது, அதுக்கு தான் குதிரையை நான் திருப்பி நிறுத்தினேன், அதுக்கு நிழல் தெரியாது, நான் ஏறிட்டேன் அப்படின்னு சொன்னேன். அதனால் நிழலை பார்த்து பயப்படுவேன், ரொம்ப பேர் உலகத்தில் இருக்கேன். அதனால் விரல் வேங்கையின் தோல் உடையவனே, நீ வெற்றிமிக்க வீரமிக்க தோலை அணிந்திருக்கிற ஒன்று உத்தரகோஷ மங்கைக்கரசே. உத்தரகோஷ மங்கை இருக்கே, அதுக்கு ஒரு அடைமொழி கொடுக்குறாரு, மண்ணும் உத்தரகோஷ மங்கைக்கரசேங்கிறார். மண்ணும்னா நிலை பெற்றுன்னு அர்த்தம். இந்த உத்தரகோஷ மங்கைக்கெல்லாம் மண்ணுங்கிற வார்த்தை போட்டுக்கிட்டே இருப்பார். ரொம்ப பாட்டை நீங்கள் பார்க்கலாம், மண்ணும் உத்தரகோஷ மங்கைக்கரசே அப்படி தான் வரும். மண்ணும்னே சொல்கிற, மண்ணும்னா நிலை பெற்றன்னு அர்த்தம். இன்றைக்கி உத்தரகோஷ மங்கை இருக்குல்ல, பழைய ஊர்களில் பல ஊர் இல்லை தெரியுமோ? பழைய ஊர்களில் ரொம்ப பல ஊர்கள், பல ராஜதானிகள் இல்லை, பல ராஜதானி இல்லை, பல தலைநகரங்கள் இல்லை, புரியுதா? ஆனால் உத்தரகோஷ மங்கை இன்னும் இருக்குது. மண்ணும் இவர் பாடி 1000 வருஷம் ஆச்சு, ஆனால் இன்றைக்கி அது இருக்கே, மண்ணும் உத்தரகோஷ மங்கை கரசே. உத்தரகோஷ மங்கைன்னு என்ன அர்த்தம்னா, அங்கே தான் பார்வதிக்கு அவர் வேதத்தை சொல்லிக் கொடுத்தார். பார்வதிக்கு வேதத்தை சொல்லிக் கொடுத்த இடம் அதான் உத்தரகோஷ மங்கை. மங்கைனா பார்வதி, உத்தரகோஷம்னா வேதத்தை சொல்லிக் கொடுத்த இடம்னு அர்த்தம், உபதேசித்த இடம். அதனால் உத்தரகோஷ மங்கை அப்படின்னு சொல்லிட்டு, மண்ணும் உத்தரகோஷ மங்கை கரசே, வேதம் சொல்லிக் கொடுத்த இடத்துக்கு உரியவனி என்ன கைவிட்டுவியா? மண்ணும் உத்தரகோஷ மங்கை கரசே, சடையவனே தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ள. ஒவ்வொரு வரியும் அற்புதமான வரிகள். சடையவனேன்னு, நான் கடையவன், ஆனால் நீ சடையவன். சடையவன்னா அர்த்தம், சடையில் என்ன இருக்குது? கங்கை இருக்குது. நீ சடையில் கங்கையை தாங்கியவன் இல்லையா? சடையில் கங்கையை தாங்கியவன். என்ன தாங்க மாட்டியான்னு கேட்குறேன். என்ன தாங்க மாட்டியா? எவ்வளோ ஒப்புமை பற்றியலா தான் உவமை. இது கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட்னு சொல்லுது. ஒப்பீடு, அதுக்கப்புறம் அதை மறுக்கிறது, ஒப்பீடும் மறுப்பீடுமா சொல்கிறது. நீ கங்கையே சடையில் தாங்களே, சடையில் கங்கையை தாங்குற எவ்வளோ பெரிய கஷ்டம்னு நேற்று நான் உங்களுக்கு சொன்னேன், போன வாரம் சொன்னேன் இல்லையா? நில்லாத நீர் சடையில் நிற்பித்தானேன்னு சொல்லி. சடையில் கங்கை நிற்காது, ஆனால் நிறுத்தினார். அப்படி சடையில் கங்கையை நிறுத்தினவன் நீ தாங்கினவன். என்ன தாங்க மாட்டியா? என்ன தாங்க மாட்டியா? நீ மகாத்மா காந்தி ஒரு ஹரிஜன ஏரியாவுக்கு போயிருந்தார். ஒரு 1000 பேர் ஹரிஜன ஜனங்கள். அவருடைய பேச்சு நல்ல வெயில், 11 மணி வெயிலில் எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவருடைய பேச்சை. 1 மணி நேரம் பேச்சு கேட்குறாரு, வெயில் நல்ல வெயில் அடிக்குது. அவர் வெயில் என்ன பேசுகிறாரு, ஜனங்களும் வெயில் என்ன பேசுகிறார். அப்போ ஒரு 12 வயசு சிறுமி இந்த மாதிரி ஒரு 5 வயசு பிள்ளைய இடுப்பில் தூக்கிட்டு நின்றுக்கிட்டு கேட்டுக்கிட்டு ஒரு 12 வயசு சிறுமி, இந்த மாதிரி சின்ன பிள்ளை 5 வயசு பிள்ளை, அதை இடுப்பில் வச்சுக்கிட்டு 1 மணி நேரமாக அந்த வெயில் நின்று காட்டுக்கிட்டு இருக்கு. மகாத்மா காந்திக்கு ஆச்சரியம், எப்படிடா இந்த பிள்ளை 12 வயசு பிள்ளை ஒரு 5 வயசு பிள்ளையை தூக்கி இடுப்பில் வச்சுக்கிட்டு இவ்வளோ நேரம் கேட்குது அப்படின்ட்டு பக்கத்தில் வந்தாங்க. ஏம்மா இந்த பிள்ளைய நீ 1 மணி நேரமாக இடுப்பில் வச்சு தாங்கிக்கிட்டு கேட்குறியே, இது உனக்கு கனமாக இல்லையான்னு கேட்டாராம். அதுக்கு அந்த பிள்ளை சொன்னான், காந்தி இது என் தங்கச்சி எனக்கு கணப்பாளான்னு கேட்டுச்சான். இது எனக்கு தங்கச்சி எனக்கு கேட்பாளா கணக்குமா அப்படின்னு கேட்டான். இது என் தங்கச்சி எனக்கு கணக்குமா அப்படின்னு கேட்டேன். இந்த பிள்ளை இது சொன்னிச்சு, எங்கள் லட்சுமி அவள் தங்கச்சி அவளை அடித்து பிடிச்சி அடித்த உடனே, ஏப்பா உன் தங்கச்சி ஒன்று அடிச்சு விட்டாள், தங்கச்சி அடித்தா என்ன, அடித்தா அடிக்கட்டுமே அப்படி சொல்லுது. தங்கச்சி அடித்தா என்ன, அடித்தா அடிக்கட்டுமே அப்படின்னு சொல்லுது. அப்போ அது ஒரு மனநிலை. என் தங்கச்சி எனக்கு கணக்குமான்னு கேட்டா மகாத்மா காந்திக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. 12 வயசு 5 வயசு பிள்ளை இடுப்பில் வச்சுட்டு 1 மணி நேரம் வெயில் நிற்குது. ஏமா உன்னை கணக்காதான்னு கேட்டார். என் தங்கச்சி எனக்கு கணக்குமா அப்படின்னு. நீ கங்கையே தலையில் வச்சுருக்கியே, தாங்கியிருக்கியே, கங்கையை தாங்கின நீ என்ன தாங்க மாட்டியான்னு கேட்டேன். கங்கை எவ்வளோ பெருசு, அது கண்டினியூஸ் ப்ராசஸ் வந்துக்கிட்டே இருக்குங்க. கங்கை நான் ஒரே வெயிட்டு தானே,
என்னை தாங்கிறது உனக்கு என்ன கஷ்டம்? நான் ஒரே மாதிரி தான் இருப்பேன். இப்போ நம்ம கொள்கைனா ஒரே கொள்கை தான். இந்த சட்டை வேட்டி போட்டிருக்கேன், இந்த துண்டு போட்டுருக்கேன், இதுதான் 60 வருஷமாக இதுதான். 60 வருஷமாக என்னை பார்த்தவர்களுக்கெல்லாம் அடையாளம் இதுதான். இந்த மஞ்சள் துண்டு போட்டுக்கிட்டு வருவார், எனக்கு அடையாளம். இந்த மஞ்சள் துண்டு ரங்கவஸ்திரம் போடுவார், அவர் தானே அப்படிமா. என்ன பல ஊர்களில் என்னை கூப்பிட்றக்கு வர்றவங்களுக்கு அடையாளம் சொல்லி விடுவேன். வெள்ளை வேட்டி, ஒரு வெள்ளை சட்டை, மஞ்சள் துண்டு ஒன்று போட்டு போடுவா கழுத்தில், அவர் தான் அடையாளம். கரெக்டாக கண்டுபிடிப்பேனே, எப்படானே இந்த மஞ்சள் துண்டு சொல்லி விட்டாங்க அப்படியே. இது எனக்கு 50-60 வருஷமாக இதான் எனக்கு அடையாளம். அப்போ சிவபெருமானுக்கு என்ன அடையாளம்? தலையில் சடையில் கங்கை வச்சது அவருடைய அடையாளம். அப்படி சடையில் நீ கங்கையை வச்சிருக்கிய, தாங்கியிருக்கியே, என்னை தாங்கிறது உனக்கு கஷ்டமா? நான் இன்னும் ஒரே வெயிட்டு தானே, ஆனால் அது எவ்வளோ வெயிட், அது வந்துக்கிட்டே இருக்கே, அதனால் மாறிக்கிட்டே இருக்குது. நான் அப்படி இல்லை, நான் ஒரே கொள்கை தான், என்னை தாங்க முடியாதான் ஒன்றால். மாணிக்கவாசருடைய கொள்கை ஒன்று தான், தெரியுதா? மாணிக்கவாசருடைய கொள்கை ஒன்று தான், ஒரே கொள்கை. நான் ரொம்ப சாதாரணம். அவருடைய கொள்கை என்ன தெரியுமா? நான் ரொம்ப சாதாரணம். முதல்ல இதை புரிஞ்சுக்கணும், நான் ரொம்ப சாதாரணம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்புறம் பகவான் எல்லாம் வந்து ஆளினால் பகவான், அவனுடைய திருவருள் நமக்கு கிடைக்கணும். இதை இந்த 3 தான். நான் ரொம்ப சாதாரணம் அப்படிங்க சொல்லுவேன். எனக்கு இந்த பதவியெல்லாம் வேண்டாம் சார் அப்படிமே. ஏன்டா வேண்டாம்? நான் ஏற்கனவே கவர்னராக இருந்துட்டேன், எனக்கு மந்திரி பதவி வேண்டாமே. அவன் கவர்னராக இருந்துட்டானா சரி. ஆனால் ராஜாஜி சென்ட்ரல் மினிஸ்டர் இருந்தார், அதுக்கு மேலே கவர்னர் ஜெனரலாகவே இருந்தார். இந்தியாவில் நம்பர் 1 இருந்தார், கவர்னர் ஜெனரலாக இருந்தார். அப்புறம் கேபினெட்டில் மந்திரியாக இருந்தார், அதாவது கீழ் பதவி தான் இருந்தார். அதுக்கப்புறம் மெட்ராஸ் ஸ்டேட்டுக்கு நீங்கள் தான் முதல் மந்திரியாக இருக்கணும், நாங்கள் ஒரு பிரச்சனை இல்லை சரின்னு முதல் மந்திரியாக வந்தார். அதை விட்ட கீழ்ப்பதவி அவர் கவலைப்படலை. மேல் பதவியில் இருந்த கீழ்ப்பதவிக்கு அவர் ஒத்துக்க மாட்டேன், தெரியுது, விரும்ப மாட்டேன். ஆனால் அவர் கவர்னர் ஜெனரலாக இருந்து, அதுக்கப்புறம் சென்ட்ரல் கேபினெட்டில் நேருக்கள் இருந்து, அதுக்கப்புறம் ஒரு சாதாரண ஸ்டேட்டுக்கு சீஃப் மினிஸ்டர் வந்தார். முடியுமா? அந்த மனநிலை முடியுமா? அதெல்லாம் முடியாது சார், நான் பெரிய பதவியில் இருந்துட்டு வேண்டாம் அப்படின்ற. இங்கே பதவிங்கிறதுக்கே அது ஒரு மனநிலை. இந்த பணம்ங்கிறது இருக்குது பாருங்கள், அது ஒரு பெரிய மனம். ரொம்ப பெரிய பணக்காரன் அப்படி வந்து உட்கார்ந்தான்னா, இந்த சாதாரணமால அவன் பக்கத்தில் உட்கார மாட்டேன், சரிதா? ரொம்ப பெரிய பணக்காரன் அவன் பக்கத்தில் உட்கார மாட்டேன், அவனோட பெரிய பணக்காரன். ஏன்னா அந்த பணத்துக்கு பணம் தான் உட்காரும். அவனுக்கு சமமான ஆள் தான் அங்கே போய் உட்காருவான் அந்த இடத்துல, இல்லைன்னா மற்றவன் உட்கார மாட்டேன். அதே மாதிரி இந்த படிப்பாளிகள், நம்ம பெரிய புலவர்கள் இருந்தால் புலவர்கள் இடத்துல புலவர்கள் தான் உட்காருவாங்க. ஆதீனங்கள்ட்ட இருந்தால் ஆதீனங்கள்ட்ட இடத்துல அவங்க தான் உட்காருவாங்க. அது ஒரு ஸ்டேட்டஸ் இது, சரிதா? அதனால் நான் என்ன சாதாரணம் கடையவன், நான் தான் கடைசி ஆள். என்ன நீ தாங்கிறது எனக்கு கஷ்டமா? ஆனால் தாங்கிக்கொள்ளே அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இந்த தாங்கிக் கொள்றதுக்கு, இந்த தாங்கிக் கொள்றதுக்கு கருணை வேணும், புரியுதா? தாங்கிக் கொள்வதற்கு என்ன வேணும்? கருணை வேணும். இப்போ நீங்கள் செய்தி பார்த்துக்கலாம், மதுரையில் ஒரு சலூன் கடை ஒருத்தன் வச்சுருக்கேன், சலூன் கடை. அவன் மகளை படிக்க வைக்கணுமா, அந்த புள்ள படிச்சிருச்சு, பெரிய படிப்புக்கு போகணும், அந்த படிப்புக்கு 5 லட்ச ரூபா வேணுமா, அதுக்காக கஷ்டப்பட்டு 5 லட்ச ரூபா சேர்த்து வச்சுருக்கேன். அப்போ இந்த கொரோனா வந்துடுச்சு. அவனுடைய அந்த ஏரியாவில் நிறைய பேர் கஷ்டப்படுது சாப்பாட்டுக்கு இல்லாமல். இதே அந்த பொண்ணு பார்த்துச்சான், பார்த்துட்டு சொன்னிச்சான், அப்பா 5 லட்ச ரூபா நீ எனக்கு படிப்புக்கு வச்சிருக்கல, அந்த ரூபாயில் எடுத்து நீ சாமான் வாங்கி இந்த ஜனங்களுக்கெல்லாம் கொடுத்துருவேன், கஷ்டப்படுத்துகளே. ஏப்பா உனக்கு படிப்புக்கெல்லாம் நான் சேர்த்து வச்சுருக்கேன், என்னால் நீ சேர்க்க முடியாது 5 லட்ச ரூபா, பரவாயில்ல அப்புறம் படிப்பு அப்புறம் பார்த்துக்குவோம், நீ முதல்ல இதெல்லாம் பிழைக்கணும், ஜனங்களுக்கு கொடு அப்படின்னு அந்த பிள்ளை சொன்னிச்சான். 5 லட்ச ரூபாய்க்கு அரிசி பருப்பு எண்ணெய் வாங்கி அந்த பக்கத்தில் இருந்தவங்களெல்லாம் கொடுத்துருக்கேன், இந்த பிள்ளையும் போய் கொடுத்துருக்கு. அது பத்திரிக்கையில் செய்தி வந்துச்சு, எல்லோரும் படித்து பார்த்துருக்கேன். இது பிரதமருக்கு போயிடுச்சு இந்த செய்தி. பிரதமர் பேசுகிறாரு, சொல்கிறாருங்க, இந்த பொண்ணு இந்த பையன் அந்த அவங்க அப்பாவை பற்றி சொல்லி ஒரு சலூன் கடைக்காரர் 5 லட்ச ரூபா புள்ள படிப்புக்காக வச்சுருந்ததை கொடுத்தார் அப்படின்னு உலகம் பூரா அந்த செய்தி பரவிடுச்சு. நம்ம ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர், நம்ம மாகாணம், அவர் அந்த பிள்ளையனுடைய மேல் படிப்பு செலவு கூட நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு. அப்புறம் ஒரு பெரிய ஸ்தாபனம், உலக ஸ்தாபனம், அது இவனுக்கு ஒரு 10 லட்ச ரூபா பணம் அனுப்பிச்சு இதை நீ வச்சுக்க, நீ உங்கள்கிட்ட என்ன கொடுத்தா நான் உனக்கு அனுப்புகிறேன். இப்போ எவ்வளோ பணம் வந்துச்சு பார்த்தீங்களா? அது எதனால்? ஒரு சின்ன கருணை, சின்ன கருணை. இந்த கருணைங்கிறத ஒன்றை நீங்கள் உபயோகப்படுத்தினா அதனுடைய விளைவு பெருசாக இருக்கும், தெரிஞ்சுட்டா? அந்த பிள்ளைக்கு அந்த கருணை உணர்வு இருந்ததுனால இன்றைக்கி அது உலக புகழ் பெற்றுச்சு அந்த பிள்ளை, அந்த குடும்பம். அதில் கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே விட்டுடுதி கண்டா, என்ன நீ விட்டுருவியா? இப்போ பகவான் விட்டார் அந்த பிள்ளைய,
அந்த பிள்ளைக்கு படிப்புக்கு வச்சுருந்த பணம் போச்சு. ஆனால் பகவான் விட்டாரா? ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லுவோம், நீ எவ்வளோ படித்தாலும் நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னுச்சு. இப்போ படிப்பை பற்றி பிரச்சனை இல்லை. இப்போ செலவுக்கு 6,000 அனுப்பிச்சிருக்கேன் பணம். அதனால் விட்டுடுதி கண்டா, என்ன நீ விட்டுவியா? விடையவனே அப்படின்னு விட சொல்லு. விட்டுடுதி கண்டாய் விரல் வேங்கை என்றோர் உடையவனே மண்ணும் உத்தரகோச மங்கை கரசே. மண்ணும் உத்தரகோச மங்கை, இந்த வார்த்தையை நீங்கள் மறக்கப்படாது. உத்தரகோச மங்கைக்கு மண்ணும் உத்தரகோச மங்கை இன்றைக்கு வேறு இருக்குது. இது அந்தாதி இலக்கணம். ஒரு பாட்டினுடைய கடைசி வார்த்தை அடுத்த பாட்டுக்கு முதல் வார்த்தையாக வரும். அதான் அந்தாதின்னு பேர். அந்தம் ஆதி. அந்தம்னா கடைசி, ஆதினா முதல். கொள்ளையர் விளவகலா தளங்கொங்கையர் கொவ்வை செவ்வாய் வில்லேன் என்னும் விடுதி கண்டாய் நின் விழுச்சொடும்பின் உள்ளேன் புறமல்லேன் உத்தரகோசம் அங்கே கரசே கல்லேன் ஒடியவும் கண்டு கொண்டாண்டது காரணமே. இது ஒரு அருமையான பாட்டு. என்னென்னா, கொள்ளேன் நீ என்னை ஆண்டு கொள்கிற, கண்டு கொள்ளே அப்படின்னு சொல்கிறாரு. சரி, நான் எப்படி தெரியுமா, இந்த காமத்தில் ஈடுபட்டுருவேன். காமத்தில் இந்த உலகத்தில் நம்ம ரொம்ப கவர்றது காமம், காஞ்சனம். காஞ்சனமான பணம், மண். இந்த 3 தான். காமம், காஞ்சனம். காஞ்சனமான என்ன? பணம். அப்புறம் மண். இந்த 3 தான். இந்த 3 தான் மக்களை இருக்கக்கூடிய, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஈர்ப்புங்கிறது 3 தான் இருக்குது. காமத்துக்கு நான் அடிமைப்பட்டேன் அவர் சொல்கிறார். அவரே வெளிப்படையாக சொல்கிறார். அவர் ஒன்றும் காமத்துக்கு ஈடுபட்டவர் இல்லை. ஆனால் மனிதர்களை வச்சு பாடுற பாட்டு இது. தன்னை ஒரு சாதாரண மனிதனாக நினைத்து பாடுகிற பாட்டு. அதனால் கொவ்வை செவ்வாய் வில்லேன் என்னும் விடுதி கண்டாய். நான் அந்த காமத்தில் ஈடுபட்டிருக்கேனே, அதை விட்டு விலக முடியலையே. அப்படி விலக முடியலைன்னா கூட என்ன நீ விட்டுருவியா அப்படின்னு கேட்குறாரு. காமத்தை விட்டு விலக முடியலையே. இங்கே துளசிதாசர்னு கேள்விப்பட்டிருப்பிய. துளசிதாசர் நமக்கு ராமாயணத்தை எழுதுனவர் கம்பர், தமிழ் எழுதுனவர். ஹிந்தியில் எழுதுனவர் துளசிதாசர். இந்த துளசிதாசர் இருக்கிறாரு, அவர் ஆரம்ப காலம் எப்படி இருந்தார் தெரியுமா? ரொம்ப காமத்துக்கு ஈடுபட்டவராக இருந்தார். காசி தான் அவருக்கு ஊர். அவர் கல்யாணம் பண்ணிட்டாங்க. நல்ல இளம் வயசு. அந்த பொண்ணு ரொம்ப அழகான பொண்ணு, லட்சணமான பொண்ணு. அவர்கிட்ட ரொம்ப ஈடுபாடு இருக்குது. அதனால் ஒரு நாள் தாய் வீட்டுக்கு போயிட்டாவ. இவரால் அவளை விட முடியலை, மறக்க முடியலை. போனவங்க வர்றோம்னு சொன்ன நாளில் வரல. இவருக்கு அவளை போய் பார்க்கணும்னு எண்ணம் வந்துருச்சு. இளைய வயசு. உடனே சரி இன்றைக்கி போய் பார்த்துட்டு இருந்துடும் அப்படின்னு கிளம்புறாரு. மழை கொட்டுன்னு கொட்டுது. கங்கை வெள்ளமாக போகுது. கரை புரண்டு ஓடுது வெள்ளம். அவ்வளோ பெரிய வெள்ளம். ஒரு பக்கம் மழை பெய்யுது, இன்னொரு பக்கம் வெள்ளம், இருட்டு, நள்ளிரவு. அவருக்கு இதெல்லாம் தடையாக தெரியல. எப்படியும் மனைவியை போய் அடைஞ்சிடுறது. இந்த கங்கை கரையை கடந்து அங்கே போகணும், வீட்டுக்கு போகிறோம்னா கங்கையை கடந்துருவோம் அப்படின்னு. நள்ளிரவு, நல்ல மழை, கங்கையில் வெள்ளம், அதில் நீந்துறாரப்பா ஒத்தையாள. அதான் நீந்தல். இப்போ நம்ம படிக்கிற நீந்துறாரு. நீந்துனா கை தளருது, நீந்த முடியலை. அப்போ பார்த்தா எத்தாப்பில் கட்ட மாதிரி ஒன்று மிதக்குது. அதை பிடிச்சிக்கிட்டாரு. அதை பிடிச்சா அது போய்கிட்டு அதை பிடிச்சிக்கிட்டு நீந்திக்கிட்டு. அது என்ன அது அப்படின்னா, அது ஒரு முதலை. ராத்திரியில் அவருக்கு முதலே தெரியல, முதலே பிடிச்சிக்கிட்டாரு. முதலே இவர் பிடிச்சாரு, முதல்ல இவரை பிடிச்சிக்கிடுச்சு. போய்கிட்டு இருக்கு. இவர் அதை போகிறாரு. ஒரு மாதிரி கரைக்கு போயிடுச்சு. முதல்ல போனோன்னே தவறி எப்படி அதை விட்டு கிளம்பி, அப்பா முதலேருந்து தப்பிச்சு ஒருத்தன் முதலே பிடிச்சிக்கிட்டேன். விடுறா அப்படின்னா, நான் விட்டுட்டேன், அது விட மாட்டேங்குதுண்ணே. முதலை விடாது, தெரியுதா? அதனால் முதலையும் மூர்க்கனும் கொண்டது விடா. அதில் தப்பிச்சு கரையில் இறங்கிட்டார். ஏன்னா வெள்ளம், இருட்டு. போகிறாரு. மாமியார் விட்ட கண்டுபிடிச்சிட்டாரு. அது மேவுடுக்கு போன எல்லாம் கதவெல்லாம் அடைச்சிருக்கு. ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தில் ஏறுறாரு. மரத்துலேருந்து அந்த பக்கம் தாழ்வாரத்தில் குதிக்கணும். என்ன பண்ணுறது பார்க்குறாரு. ஒரு விழுது தெரியுது. அந்த விழுதை பிடிக்கிறாரு. அந்த விழுதை பிடிச்சி குதிக்கிறாரு. அது என்ன விழுது தெரியுமா? அது பாம்பை பிடிச்சிக்கிட்டு குதிக்கிறாரு. முதலையே பிடிச்சிக்கிட்டு நீந்துறாரு, பாம்பை பிடிச்சி குதிக்கிறாரு. அங்கே போய் குதிச்சு கதவை தட்டுறாரு. பொண்டாட்டி கதவை திறக்கிறா. அழுகிற நேரம் யாருன்னு கேட்குறா. நான் தான் அவன் புருஷன் வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டாலாம். ஏய்யா, இந்த மழை, நள்ளிரவு, ராத்திரி 12 மணி நேரம், இவ்வளோ பெரிய பொங்குற கங்கை, பாம்பு தொங்குது, முதலையை பிடிச்சிக்கிட்டு பாம்பை பிடிச்சிட்டு ஏறி இறங்கி என்னை பார்க்க வந்து, என்னை பார்க்கறதுக்காகவா நீ வந்த அப்படின்னு கேட்டான். ஆமாம்,
அவன் சொன்னாலாம், ஏய்யா என் உடம்புல நீ வச்சுருக்கிற ஆசையை லட்சத்தில் ஒரு பங்கு நீ சிவன் பேரில் வச்சியனா, ராமன் பேரில் வச்சியனா நீ ஓய்வு பெற்றுவியா அப்படின்னு சொன்ன. காமத்தில் நீ வச்சிருக்கிற இந்த ஆசையில் லட்சத்தில் ஒரு பங்கு வச்சுருந்தியன்னா நீ எங்கே போயிடுவ? இதுக்கு போய் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கேன்னு கேட்டாலாம். அதான் அவருக்கு ஸ்ட்ரைக் ஆனிச்சு, பொறி தட்டுனுச்சு. அதான் இன்ஸ்பிரேஷன். யோசிச்சு ஆகா, எவ்வளோ பெரிய கஷ்டங்களை தாண்டி நம்ம வந்திருக்கிறோம். என்ன கேள்வி கேட்டுட்டா, எவ்வளோ தூக்கி எறிய வேண்டிய விஷயம், சாதாரண விஷயத்துக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருவேன் அப்படின்னு திரும்பிட்டாராம். திரும்பினவர் தான் துளசிதாசன். ராமாயணத்தை ஹிந்தியில் எழுதினார். திரும்பினதுனால எவ்வளோ பெரிய விஷயத்தை எழுதியிருக்கிற அவத்தில். இன்றைக்கி அவர் பேர் உலகமெல்லாம் இருக்கே. அவர் பேர் உலகமெல்லாம் இருக்குன்னா அதுக்கு யார் காரணம்? அந்த மனைவி. அவன் கேட்டால் ஒரு கேள்வி கேட்டான், இதில் ஒரு பகுதி வச்சுருக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டால் அதை அவரை திருச்சிருச்சு. அதான் துளசிதாசன். நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால் இது இந்த காமத்தில் நான் ஈடுபட்டிருக்கேன். அதனால் கொவ்வை செவ்வாய் வெள்ளையன் என்னும் அதை விட்டு விலக முடியலை என்னும் விடுதி கண்டாள். அதுக்குள்ளே ஊறி கிடக்கலனே, அப்படி இருந்தாலும் என்னை விட்டுருவியா? சரிங்களா? நான் கடையவன், அதுக்காக என்னை விட்டுருவியா? நான் காமத்துக்கு ஆட்பட்டவன், அதுக்காக என்னை விட்டுருவியா? விழு தொழிம்பின் உள்ளேன், நான் உனக்கு அடிமை, புறம் அல்லேன், நான் வெளியில் இல்லை, உங்கள்கிட்டே இருக்கிறேன். உத்தரகோஷம் அங்கி கரசே கல்லேன் ஒடியவும் கண்டு கொண்டாண்டது காரணம். நான் கல்லேன், நான் கல்லேன். ஒருத்தன் தானே கல்லன்னு சொல்லிக்குவானா? நாங்கள் பாத யாத்திரை போனோம். பாத யாத்திரை போகிற போது ராத்திரி 8 மணி ஒரு ஊருக்கு போய் சேர்ந்துட்டோம். நாங்கள் ஒரு 50 பேர் போனால் அங்கே வரவேற்று உபச்சாரம் பண்ணாங்க, நல்லா பலகாரம் கொடுத்தாங்க. கடைசியாக நல்ல ஒரு டம்ளர், அருமையான டம்ளர், நல்லா பால் வச்சு கொடுத்தாங்க. எல்லாம் குடிச்சிட்டோம், பால்லாம் குடிச்சிட்டோம். அப்புறம் நாங்கள் படுத்துட்டோம். காலையில் புறப்பட்டோம் 4 மணிக்கு. எப்போ வழக்கமான 4 மணிக்கு புறப்பட்டுறோம். புறப்பட்டா 4 மணி நேரம் நடப்போம். 4 மணி நேரம் 16 மைல் நடக்கணும். காலையில் 16 மைல், சாயங்காலம் 16 மைல், 32 மைல் ஒரு நாளைக்கு நடக்கணும். காலையில் 16 மைல் 4 மணிக்கு ஆரம்பித்தா 8 மணிக்கு போயிடுச்சிடுவோம். நாங்கள் காலையில் 4 மணிக்கு புறப்பட்டோம். அப்போ ஒரு பையன், ஒரு 20 வயசு பையன் எங்கிட்ட வந்து ஐயா, நான் இன்றைக்கி உங்களோட நடந்து வரேன். என்னோட ரொம்ப போது நடந்து வர மாட்டாங்க. ஏன்னா நான் ரொம்ப பேச மாட்டேன், பேசினா இந்த மாதிரி விஷயங்களை பேசுவேன், இதெல்லாம் பிடிக்காது. அதனால் அவங்க படிக்க பேசிட்டு வருவாங்க, அவங்கெல்லாம் விலகித்தான் போயிடுவாங்க. எங்கிட்ட யாருமே வரமாட்டா. நான் பாட்டுக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு நடந்துட்டு போய் உங்களோட நடந்து வரேன்னு. சரிடா வாடான்னு. 20 வயசு இருக்கும். அவன் வந்தேன். காலையில் 4 மணிக்கு புறப்பட்டோம். 6 மணிக்கு நாங்கள் விடிஞ்சிருச்சு. விடிகிற போது ஒரு இடத்துக்கு ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட போகிறோம் பாதையில். அப்போ மணி 6 ஆச்சு, விடிஞ்சிருச்சு. காலெலாம் கொஞ்சம் தடுமாறும். 4 மணி நேரத்தில் 2 மணி நேரம் நடந்துட்டு. அவன் சொன்னேன், ஐயா இங்கே ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு போமானே. டே உட்காரப்படாதா, உட்காந்தா நடக்க வராது, நம்ம போய்கிட்டே இருப்போம்டா அப்படின்னு. இல்லை ஐயா ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு போமனே. சரின்னு உட்காந்தோன்னா பையெல்லாம் பிரித்தா அதுலேருந்து சாமான்லாம் எடுத்து வச்சேன். அதில் ஒரு டம்ளரையும் எடுத்து வச்சேன் வெளியில். நான் அந்த டம்ளர் பார்த்தேன், என் பார்வைக்கு படுறாப்பில் வச்சேன். ஏண்டா என்னடா அந்த டம்ளர் நேற்று நம்ம பால் சாப்பிட்டோமே அது மாதிரி இருக்கேடா, நேற்று ராத்திரி பால் சாப்பிட்ட டம்ளர் மாதிரி இருக்கேடா அப்படின்னு. ஆமையா அந்த டம்ளர் தான். இது எப்பறம் 9 பைக்குள்ளே வந்துச்சு அப்படின்னு. அங்கே அந்த டம்ளர் ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு அதில் ஆசை வந்துருச்சு, அதுக்காக கீழே வைக்க வேண்டிய டம்ளரை என் பைக்குள்ளே வச்சுட்டு, கீழே வைக்க வேண்டிய டம்ளரை என் பைக்குள்ளே வச்சுட்டேன் அப்படிங்க. சரிடா, இது எதுக்குடா இப்போ என் கண்ணில் படுறாப்புல எடுத்து வச்சா அப்படின்னு. நான் செஞ்ச தப்புன்னு என் மனசில் காலைல உங்களோட புறப்பட்டு வந்ததுலேருந்து என் மனசில் சொல்லிக்கிட்டே இருந்துச்சு, நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு. அது உங்களுக்கு காட்டணும்னு சொல்லணும்னு நினச்சேன், அதுக்காக எடுத்து வச்சேன்னே. எப்படிடா உனக்கு அப்படி மனசு மாறுனுச்சுன்னு? உங்களோட கொஞ்சம் நேரம் 2 மணி நேரம் நடந்து வந்தேன் பாருங்கள் அப்படின்னாங்க. உணர்ந்துட்டேன் மத்தியில் அவன் சொல்கிறாங்க, உங்களோட 2 மணி நேரம் நான் நடந்தேன் பாருங்க, அதுக்கு என் மனசு மாறி போச்சுங்க அப்படிங்க. அதனால பெரியவங்களோட பழகணும், பெரியவங்களோட சேரணும், பெரியவங்க சொல்கிறத கேட்கணும். நம்ம தப்பே பண்ண மாட்டோம், தப்பு பண்ணியிருந்தால் கூட திருத்திடுவோம். அந்த பையன் சொல்கிறேன், உங்களோட 2 மணி நேரம் நடந்து வந்தல, எனக்கு அப்படியே மனசுக்குள்ளே இருக்குங்க அவன் சொன்னது. நான் உங்களோட 2 மணி நேரம் நடந்து வந்ததில்ல, எனக்கு என் மனசே மாறி போச்சுங்க அப்படின்னா. சரிடா இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு. அவன் சொன்னேன், திருப்பி கொடுத்துருவணும் அப்படின்னு. ஏன்டா அப்போ எடுத்தேன் அது அப்படின்னு. வச்சுக்கோன்னு எடுத்தேன்,
இப்போ உங்களோட வந்த உடனே திருப்பி கொடுக்குறேன்னா வந்துருச்சு. பெரியவரோட பழகுனா அந்த கருத்து எப்படி மாறுது வைக்கலாம். திருப்பி கொடுத்துருவோம் அப்படின்னா சரிடா போய் கொடுத்துருவாடா அப்படின்னு. அஞ்சோன்னே நானாக போய் எப்படிங்க கொடுக்குறது? ஏட்டா நீனா தாவடா திருடல அப்படின்னு. இல்லைங்க என்னால் நானாக போகக்கூடாது, நீங்களும் வாங்கணும். ஏண்டா நீ திருடக்கு எனக்கு தண்டனையால் இனிமேல் இங்கேருந்து 2 மணி நேரம் நடக்கணும்டா. 4 மணிக்கு புறப்பட்டா 6 மணிக்கு வந்துடுவோம். இன்னொரு 2 மணி நேரம் இருந்தால் 8 மணிக்கு வீட்டுக்கு போயிடலாம், போக வேண்டிய ஊருக்கு. இப்போ திரும்பி புறப்பட்ட இடத்துக்கே நடந்தா இது ஒரு முறை. இப்போ நம்ம வாழ்க்கையில் அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் தெரியுதா. புறப்பட்ட இடத்துக்கே வந்து போய் நம்ம ஒன்றும் முன்னேறவே இல்லைங்க. எனக்கு புறப்பட்ட அன்னைக்கு எப்படி இருந்தோமோ அப்படி தான் இருக்கும். இன்னும் நம்ம முன்னேறல, நம்ம நினைக்கிற முன்னேறிக்கலாம், ஒரு முன்னேற்றம் இல்லை. வாங்க திரும்பி அங்கே போகமுனே. ஏண்டா நீ திருடனுக்கு எனக்கேண்டா தண்டனை கொடுக்குற அப்படின்னு. வேறு நீங்கள் என்னோட வந்தியில்லை, என்னோட வந்தாக்க அவன் திருடினேன், அவனோட வந்தாக்க நான் தண்டனை அனுபவிக்கிறேன். பார்த்தீங்களா, அவனோட வந்தாக்க நான் தண்டனை அனுபவிக்கிறேன். நீங்கள் வாங்கண்ணே. சரி திரும்பி போகிறோம். மணி 8 ஆச்சு அங்கே போகிறது. அவர் அந்த வீட்டுக்காரர் வாங்க 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 அப்படி சொல்லிட்டு வாங்க பழம் சாப்பிடலாம் அப்படின்னாரு. நான் நேற்று சாப்பிட்ற கணக்கே என்ன தீரலை, நேற்று சாப்பிட்ட கணக்கே இன்னும் தீரலை, இப்போ வேறு புதுசாக சாப்பிட சொல்கிறீ அப்படின்னு. என்ன சொல்கிறீன்னு உட்காருங்கண்ணே. உட்காந்து எடுத்து வைக்கிறானே. எடுத்து டம்ளரை வெளியில் வச்சோன்னே இது என்னன்னாரு. அவர் என்ன பார்த்து இது என்னன்னாரு. இது என்ன பார்த்தா தெரியலையான்னு. எங்கே ஒரு டம்ளர் மாதிரி இருக்குது அப்படின்னாரு. நீங்கள் நேற்று பால் கொடுத்திய எல்லோரும் முடித்தோம், எல்லோரும் வச்சுட்டு போயிட்டேன், ஏன் மட்டும் பைக்கில் வச்சுட்டு வந்தேன் அப்படின்னு. என்னமோ அவனுக்கும் அந்த டம்ளரில் ஆசை வந்துடுச்சு. ரொம்ப அழகாக இருக்குது டம்ளர், அதனால் ஆசை வந்துச்சு, தூக்கிட்டு வந்தேன். என்னோட நடந்து வந்தேன். இன்றைக்கி தான் புதுசாக அவன் என்னோட நடந்தேன். என்னோட 2 மணி நேரம் நடந்ததில் அவனுக்கு பண்ண தப்புன்னு மனசில் பட்டுச்சான். அதனால் என்கிட்ட சொல்லணுங்கிறக்கா எடுத்து வச்சு காட்டினேன், திருப்பி கொடுத்துருவோன்னே. இப்போ அவனுக்காக நான் திரும்பி வந்தேன். என்னோட நடந்ததுக்கு அவன் திருந்தியிருக்கேன், அவனோட வந்ததுக்கு நான் தண்டனை பண்ணியிருக்கேன். அதனால் இப்போ வந்து சேர்ந்துருக்கேன். டம்ளர் இருந்தாருக்கு கொடுறான்னு கொடுத்தேன். அவர் இல்லை வேண்டாம் அவனே வச்சுக்கிட்டேன் அப்படின்னா. ஆசைப்பட்டு எடுத்தேன், அவனே வச்சுக்கிட்டேன் அப்படின்னாரு. இல்லைங்க வேண்டான்னு சொல்லி திருப்பி கொடுக்குறேன், வாங்கிங்க அப்படின்னு. அவர் வாங்கிட்டார். அப்போ நான் சொன்னேன், எனக்கு ஒரு விஷயம் இப்போ தெரியணும் அப்படின்னு. என்னென்னு, அவன் இதுவரை திருடின பையன் இல்லை, கள்ளப்பையன் இல்லை, திருடவே இல்லை, அவன் திருடிட்டேன். அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். என்ன காரணம்னு அவர் கேட்டேன். அவர் சொன்னார், வேறு ஒரு காரணம் இல்லைங்க, இந்த டம்ளர் நானே ஒரு இடத்துல திருடிட்டு வந்தேன்னாரு. இந்த டம்ளர் நானே ஒரு இடத்துலேருந்து திருடிக்கிட்டு வந்தது அப்படின்னு. எப்படின்னு, நான் ஒரு இடத்துக்கு போனேன், அங்கே இந்த டம்ளர் வச்சாங்க, இந்த டம்ளர் நல்லா இருந்துச்சு, திருடிட்டு வந்தேன். அது மாதிரி 50 டம்ளர் வாங்கி விலைக்கு வச்சு அதே இப்போ உங்களுக்கெல்லாம் கொடுத்தது. இந்த டம்ளர் வந்து அப்படி ஒரு அழகான டம்ளர், நான் திருடின டம்ளர். இதில் பெரிய வேடிக்கை என்னென்னா, நான் 50 டம்ளர் வாங்கி வந்தேன்ல, அதெல்லாம் மற்றவங்க தான் உபயோகப்படுத்தினா. இவனுக்கு நான் திருடின டம்ளரே இவனுக்கு வந்திருக்கு, நான் திருடின டம்ளரே இவனுக்கு வந்திருக்கு. அதான் அவன் திருடிட்டேன். அதான் எதான் ராசின்னு சொல்லுவார், எதா ராசி அப்படின்னு சொல்லுவார், ஸ்தல விசேஷம்னு சொல்கிறாங்க பாருங்க. அதனால் அந்த ராசி அவன் திருடின டம்ளர் அதை அடுத்து வந்துடுறேன். நீங்கள் நம்ம வீட்டில் வீட்டை போய் சாப்பிட்றோம்னு வச்சுங்க, அந்த சாப்பாடு நமக்கு அவன் நல்லவனாக இருந்தால் அந்த நல்ல குணம் நமக்கு வரும், அவன் ஒரு கெட்ட குணமாக இருந்தால் அந்த கெட்ட குணம் நமக்கு வரும். அந்த சாப்பாட்டுக்குள்ளேயே இருக்குது அதெல்லாம். ஆனால் அந்த உபயோகப்படுத்துகிற பொருள், அந்த சாப்பிட்ற சாப்பாடு, இதெல்லாம் நம்ம பாதிக்கும்னு நம்ம புராணங்களில் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அதை நான் உணர்ந்தேன். அதான் கல்லேன், நான் திருடேன், கல்லேன், திருடிருக்கேன், எவ்வளவு திருடியிருக்கேன், கல்லே எவ்வளவு கருத்துக்களை திருடியிருக்கேன், எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன். அதனால் கல்லேன், கள்ளன்னு கடையவன்னு சொன்னார். கடையவன்னு சொன்னது மட்டும் இல்லை, கல்லேன்னே சொன்னான். கள்ளன் ஒழியவன் கண்டு கொண்டு ஆண்டது காரணம். நீ என்ன காரணத்துக்கு, நான் பாட்டுக்கு போயிட்டேன் அந்த பக்கம், நான் கல்லேன், நான் போயிட்டேன். சில பேர் நம்ம பெரிய கூட்டங்களில், அறிவாளிகளாக இருக்க கூட்டங்களில் நம்ம முன்னால் போய் நிற்கக்கூடாது. அப்போ நம்ம என்ன செய்வோம், ரொம்ப பெரிய அறிவாளிகளாக இருக்கா, நமக்கு வேண்டாம் அப்படின்னு நம்ம விலகினா கூட அங்கே இருக்கவங்க நம்மளை கூப்பிடுவாங்க, வாங்க நீங்களும் கலந்துக்குங்க அப்படின்பா. நான் கல்லே வேண்டான்னு போயிட்டேன், ஒளிஞ்சிட்டேன், நான் போயிட்டேன். ஆனால் திரும்பி நீ என்னை கூப்பிட்டியப்பா. கல்லேன் ஒழியவும் கண்டு கொண்டு ஆண்டது எக்காரணமேங்கிறார். விட சொல்லு, எதுக்காக நீ என்னை கண்டு கொண்டது மட்டுமில்ல, என்னை கூப்பிட்டு உட்காத்தி வச்ச, எனக்கு அருள் புரியுறியே, என்ன காரணம்?
கண்டுகொண்டு ஆண்டது எக்காரணமே. காரொரு கண்ணீர் ஐம்பொருள் ஆற்றங் கரைமரமாய் வேறொருவேனை விடுதி கண்டாய். நான் எப்படி இருக்கேன் தெரியுமா? இந்த காமத்தில் பெரிய கங்கை பொங்கி வருது. இந்த பொங்கி வர்ற கங்கை கரையில் ஒரு மரம் இருக்குது. அந்த மரம் என்ன ஆகும்? தண்ணீர் பட்டு அப்படி அந்த வேர் வெளியில் தெரியும். வேர் தெரிஞ்சால் கீழே விழுந்துடும்ல. எந்த மரத்துக்கு வேர் தெரியுதோ அது கீழே விழுந்துடும். நான் இப்போ எப்படி இருக்கேன்? இந்த காமத்தில் அடிபட்டு இழுபட்டு நொஞ்சு இப்போ என்னாச்சு? வேறொருவேனை விடுதி கண்டாய். வேர் தெரியும் இப்போ எனக்கு. நான் விழ போகிறேன். என்னை விட்டுருவியா நீ? அவ்வளோ. இந்த அருணகிரிநாதர் அப்படி தான் இருந்தார். நம்முடைய துளசிதாசர் அப்படித்தானே இருந்தார். அதனால் வேறொருவேனை விடுதி கண்டாய் விளங்கும் திருவாரூர் உறைவாய். விளங்கும் திருவாரூருங்கிறாரு. மண்ணும் உத்தரகோசம் அங்கேன்னு சொன்னார் பாருங்க. அது மாதிரி விளங்கும் திருவாரூருங்கிறாரு. இன்றைக்கி வரைக்கும் விளங்குதில்ல. அது பேர் விளங்கணும் இல்லைங்க. இப்போ நம்ம எதுக்காக பேர் வைக்கிறோம்? ஐயா பேரை ஏன் பேரன் வைக்கிறோம்? பேரனுக்கு அப்புறம் அடுத்த பேரனுக்கு ஏன் அதை வைக்கிறோம்? எதுக்காக அந்த பேர் வைக்கிறோம் அப்படின்னா விளங்கணுங்கிற காற்று. அதனால் இந்த விளங்குறதுங்க ரொம்ப முக்கியம். அதான் விளக்கு. விளக்குன்னா நல்லா விளக்கணும். அது விளக்குறதே இல்லை. அதுக்கு பேர் தான் விளக்குன்னு வச்சுருக்கோம். விளக்கணும். விளக்குன்னா எப்படி இருக்குன்னா விளக்கணும். அது விளங்கணும். பேர் விளங்கணும். ஊர் விளங்கணும். திருவாரூர் இன்றைக்கி விளங்குதே. அதான் நம்ம பழைய காலத்து தலைநகர் தெரியுதா? திருவாரூர் பழைய தலைநகர். திருவாரூர் விளங்கும் திருவாரூர் உரையாய் மண்ணும் உத்தரகோசம் மங்கைக்கரை. திருவாரூர் பழைய ஊர். அந்த ஊர்லேயும் நீ தான் இருக்க. இப்போ உத்தரகோசம் மங்கையிலேயே நீ தான் இருக்க. மண்ணும் உத்தரகோசம் மங்கைக்கரசி வாரொரு பொன்முலையாள் பங்கை என்னை வளர்ப்பவனே. நீ பார்வதியினுடைய பங்கன். பார்வதியினுடைய ஒரு பொங்கலை பார்வதி வச்சுருக்க. அதனால் நீ தான் என்னை வளர்க்குற. நீ என்ன கொஞ்சமாவா வளர்த்துருக்க? எப்படிலாம் வளர்த்துருக்க? வளர்கின்ற கருணை கையில் வாங்கவும் நீங்கிப்பார் மிளர்கின்ற என்னை விடுதி கண்டாய் வெண்மதி கொழுந்து ஒன்று ஒளிகின்ற நீள்முடி உத்தரகோசம் மங்கி கரசே தெளிகின்ற பொன்னும் மின்னும் மன்ன தோற்ற செழுஞ்சுடரே. நீ மிளகின்ற தன்மையுடையவன் தான். நீ வளர்கின்ற தன்மையை உடையவன். நீ என்ன நல்லா வளர்க்கணும். செழுஞ்சுடரே செழிகின்ற தீப்புகு விட்டில் சின்மொழியாடி பண்ணால் விடுகின்ற என்னை விடுதி கண்ட. காமத்தை பற்றி தான் நிறைய சொல்கிறாரு பூரா. இந்த விட்டில் பூச்சி விளக்கில் போய் விடும். ஒளியினால் அழிகிறது விட்டில் பூச்சி. அப்படி நான் இந்த காமத்தில் கடந்து நான் அழிகிறேன். வெறிவாய் அருகால் ஒழுகின்ற பூமுடி உத்தரகோசம் மங்கை கரசி. உத்தரகோசம் மங்கைக்கு ஒரு சிறப்பு என்ன சொல்லுவாங்க? மண்ணும் உத்தரகோசம் மங்கினாரு. அங்கே நிறைய பூ இருக்கான். பூச்செடி பூக்கொடி. அதில் நல்ல நல்ல பூக்கள், நிறைய தேன். அதிலெல்லாம் போய் வண்டுகள் அப்படி கிண்டுதான். வண்டு கிண்டி பாடும் அப்படின்னு தேவாரத்தில் வரும். வண்டுகள் கிண்டி உழுதான். உழுகின்ற பூமுடி. அந்த பூவில் போய் உழுகிறதான் வண்டுகள்லாம். அப்படி தேன் அதில் சிரிக்கின்றன. அப்பேற்பட்ட பூக்கள்லாம் பூக்கின்ற அந்த உத்தரகோச மங்கையில் இருக்கிற அரசனே வழி நின்று நின் அருள் ஆரமுது விட்ட மறுத்தனனே. நீ நிறைய எனக்கு அருள் கொடுத்த. எவ்வளவோ நீ சொன்ன. ஆனால் நான் அதையெல்லாம் மறுத்துட்டேன். மறுத்தனன் யானுன் அருள் அறியாமையின் என்மணியே வெறுத்தனை நீ விட்டெழுதி கண்டாய் வினையின் தொகுதி ஒருத்தனை ஆண்டுகள் உத்தரகோச மங்கைக்கரசி பொறுப்பரன்றே பெரியோ சிறு நாய்கள் தன் பொய்யினை. அங்கங்கே சில பழமொழிகள் சொல்கிறாரு. அதில் இது ஒரு பழமொழி. சிறியோர் செய்த சிறுபிழையெல்லாம் பெரியோராயின் பொறுப்பது கடனே அப்படின்னு. அது ஒரு பழமொழி. நான் ரொம்ப சின்னவன். நான் செஞ்ச பிழையெல்லாம் நீ பொறுக்கிறது உன்னுடைய கடமை. அதனால் நான் ஏன் உன்னுடைய கருத்தை நான் மறுத்தேன்? நீ எனக்கு கொடுக்குற செல்வத்தை, அருளை, கருணையை அதையெல்லாம் நான் மறுத்துட்டு நான் ஒரு பாதையில் போகிறேன். இப்போ தகாய்தாய் ஒப்பனார் பிள்ளைகளாம் நல்லா வளர்ப்பார்கள். ஆனால் பிள்ளை அது ஒரு பக்கத்தில் போய்கிட்டு இருக்கும். எத்தனையோ குடும்பத்தில் பார்க்குறேனே. தாய் தகப்பனார் பாதையில் போகிற பிள்ளைகள் ரொம்ப குறைச்சா. அதுவாக ஒரு பாதையில் போகிறோம். நான் ஒரு பாதையில் போகிறேன். ஆனால் வெறுத்து நான் உன்னை மறுக்கிறேன். அதுக்காக நீ என்னை வெறுக்கலாமா அப்படின்னு சொல்கிறேன். அதாவது நம்ம சிந்தனை ஒன்று. நம்ம சிந்தனைக்கு வித்தியாசமாக சிந்திக்கலாம். ஆனால் முரண்பாடாக சிந்திக்கப்படாது. ரெண்டுக்கு வித்தியாசத்தை பாருங்கள். நம்ம சிந்தனைக்கு வித்தியாசமாக சிந்திக்கலாம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்? அந்த அருகில் அரிசி அதை கையில் அள்ளி போடுது அப்படின்னு சொல்கிறோம். அது ஒரு சிந்தனை. அப்போ மக சொல்லுது, எப்போ இந்த உலக்கில் அள்ளி போடுறானே அப்படின்னு சொல்லு. போடு. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்?
ஆனால் வித்தியாசமான சிந்தனை. கையில் அள்ளி போடுனா நான் உலக்கில் அள்ளி போடுறேனே அப்படின்னா அள்ளி போடலாம். கையில் அள்ளி போட்டால் கை கணக்கு தான், உலக்கில் அள்ளி போட்டால் உலக்கு கணக்கு வந்துடும். ஆனால் போடப்படாதுங்கிற கருத்து இல்லை, போடணும். அது சிந்தனையை வித்தியாசமாக சிந்திக்கிறது. மக சொல்லுது, இது எதுக்கு போடணுமா அப்படின்னா முரண்பாடான சிந்தனை. போடுன்னு சொல்கிறோம், அது உலக்கில் அள்ளி போடணுங்கிறது அது சிந்தனை, வித்தியாசமான சிந்தனை. போடணுமான்னு கேட்டால் அது முரண்பாடான சிந்தனை. தெரியுதா? சிந்தனை வித்தியாசமாக இருக்கலாம், ஆனால் முரண்பாடாக இருக்கக்கூடாது. தெரிஞ்சுங்க. நம்ம எப்போயுமே பிள்ளைகள் வளர்க்குற போது நம்ம பிள்ளைகள் நம்ம சிந்தனையை அப்படி பின்பற்றலாம், அப்படி இல்லைன்னா வித்தியாசமாக சிந்திக்கலாம், ஆனால் முரண்பாடாக சிந்திக்கக்கூடாது. இதுதா வெறுத்த நான் மறுத்தேன். தெரியுதா? முரண்பாடாகவே போய்கிட்டு இருக்காரு இவர். அதனால் சொல்கிறாரு, மறுத்தனன் யான் மறுப்பு யானுன் அருள் அறியாமையின். அது எதனால் மறுக்கிறோம், ஏன் அப்படி முரண்பாடாக ஏன் சிந்திக்கிறோம்? அறியாமையினால தான் நாம் தப்பு பண்ணுறோம். அதுக்காக வெறுத்து என்ன நீ விட்டுருவியா? நல்லா கவனிச்சிடா, நான் உன்னை மறுக்கிறேன், அதுக்காக நீ என்னை வெறுத்துருவியா? இதெல்லாம் குடும்பங்களில் நடக்குது. அதுக்காக சொல்கிறேன். வெறுத்தனை நீ விட்டுடுதி கண்ட வினையின் தொகுதி ஒருத்து என்னை ஆண்டுகள். எவ்வளோ வேணால் நான் செஞ்சுருக்கேன், அந்த தீவினைகளெல்லாம் தான் என்னுடைய பிறப்பாக இருக்குது. அப்போ நீ என்னை விட்டுருவியா? ஒருத்து என்னை ஆண்டுகள், எனக்கு தண்டனை கொடு, அதனால் பரவாயில்ல, ஆனால் நீ என்ன ஆண்டு கொள்ளணும். உத்தரகோஷம் அங்கீகரிசி பொறுப்பனன்றே பெரியோர் சிறு நாய்கள் தன் பொய்யினையே. அப்புறம் பொத்தி கொண்ட மெய்யவனேங்கிற, என்னை பொத்தி நீ வளர்த்து. அந்த பொத்துறதுங்கிறது நம்ம செட்டிநாட்டு வார்த்தை. இங்கே இந்த ஓலையெல்லாம் முடைவாங்க, ஒரு பொட்டி முடைவாங்க. பொட்டி முடைஞ்சால் அது ஒரு ஓலையில் தான் முடைவாங்க, அது பொட்டி. அதே கொஞ்சம் சரியில்லைன்னா அதுக்கு மேலே இன்னொரு ஓலை போட்டு முடைவாங்க, அதுக்கு பேர் பொத்துறதுன்னு பேர். ரொம்ப அழகான வார்த்தை. செட்டிநாட்டில் தான் இந்த வார்த்தை இருக்குது. ஒரு ஓலையில் செஞ்சால் அது முடைஞ்சால் அதுக்கு பேர் பொட்டி, அதில் இன்னொரு ஓலை போட்டால் அது பொத்துறது. என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னா, பழைய காலத்து சொல்லுவா, நான் பொத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்பா. இப்போ பொத்துறதும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எல்லாம் போயிடுச்சு, எல்லாம் பிளாஸ்டிக்கில் வந்துருச்சு. அந்த காலத்தில் அந்த முடைஞ்ச பொத்துன பொட்டி தான் வாங்கி கொடுப்பாங்க. கல்யாணங்களுக்கு, காட்சிகளுக்கு, ப்ரெசன்டேஷன்லாம் பொத்தி தான் கொடுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அது பழைய காலத்தில் கொடுப்பாங்க. அப்புறம் பிளாஸ்டிக் வந்தாலும் அது முடங்கி வச்சு ரொம்ப தொழில் போச்சுது. நம்ம நகரத்தால் பெண்கள் பூரா அந்த கதை முடைஞ்சதை பொத்துவாங்க. முதல்ல முடைவாங்க, அப்புறம் பொத்துவாங்க. அது வீட்டுக்கு வெளியே கிடக்கிறவங்க அப்புறம் வீட்டுக்கு வழக்கமான ஊரை அது செய்வாங்க. ஒரு காட்டேஜ் இண்டஸ்ட்ரி ஆகாது நடந்து. எங்கள் சிறிய தாயார் ரொம்ப நாளாக பொத்துவா. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்ட காலத்தில் கை கொடுத்து அந்த தொழில் தான் இப்படி பொத்தி வளர்த்தாங்களே. அதனால் என்னை பொத்தி கொண்டையே சிறியேன் பவம் தீர்ப்பவனே, என்னுடைய பவம், என்னுடைய பிறப்பனே தீர்க்க இருக்கின்ற ஞானம், இருக்கின்ற அஞ்சோட அச்சம் வினையேனை இருதலையே. எனக்கு ரெண்டு பக்கமும் எது தெரியுமான்னு, ரெண்டுது என்னை தடுக்குது. ஒரு பக்கம் அஞ்சு, இன்னொரு பக்கம் அச்சம். அஞ்சுங்கிறது என்ன அப்படின்னா ஐம்பொறிகள், மெய்வாய் கண் மூக்கு செவி, இந்த அஞ்சையும் பகவான் வச்சார். இதான் பிரேக்கு நமக்கு, தெரியுதா? இந்த மெய்வாய் கண் மூக்கு செவி இருக்கு பாருங்கள், இந்த உடம்புக்கு பிரேக். அது இல்லைன்னு சொன்னால் நம்ம எப்படியோ எங்கேயோ போயிடுவோம். அதனால் அது ஒரு பக்கம் என்ன இழுக்குது, இன்னொரு பக்கம் அச்சம். அதனால் ஏற்படுற பயத்தினால நம்ம விழுந்துருவோம். பயம் ஏற்படக்கூடாது. இப்போ சீனாவை எதுக்குறோன்னா கொஞ்சம் பயம் இருக்குது பாருங்கள், இன்னும் பயம் இருக்குது. இவ்வளவு யுத்த நெருக்கடிக்கு வந்தாலும் இன்னும் இந்திய அரசுக்கு ஒரு பயம் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே 62 தோற்றுருக்கோம்ல சீனாவோட சண்டை போட்டு. அந்த பயங்கிறது இயற்கையாக இருக்குது. அது ஒரு தடவை ஜெயிச்சாதான். இப்போ நம்ம பாகிஸ்தானில் ஜெயித்தோம், பாகிஸ்தானுக்கு ஒரு பயம் இருக்குது இந்தியா மேலே. அதனால் ஒரு முறை நடந்தால் அது பயம். எனக்கு ஒரு பயம் இருக்குது, இன்னொரு பக்கம் அந்த அஞ்சு, அது ஒரு பக்கம் இழுக்குது, பயம் ஒரு பக்கம் என்னை தடுக்குது. இதுக்கு நடுவில் இருதலை ரெண்டு பக்கம் என்னை எது தடுக்குது? ஒரு பக்கம் அச்சம், ஒரு பக்கம் அந்த அஞ்சு. இதுக்கு நடுவில் நான் கடந்து தடுமாறுறேன். எப்படி? இருதலை கொல்லியின் இரும்பொத்து. ஒரு நல்ல ஓமம் சொல்கிறார், இருதலை கொல்லியின் இரும்பொத்துன்னு சொல்ல. ஒரு விறகு இருக்குது, அந்த விறகுக்கு மேலே ஒரு எறும்பு ஊந்துக்கிட்டு இருக்கு. அதை தீயில் வச்சா தீ பிடிச்சிருச்சு. ஒரு பக்கத்தில் தீ பிடிச்சா அதுக்கு மேலே எறும்பு ஏறிடுச்சு ஏற்கனவே. அப்போ தீ பிடிக்கும் தெரிஞ்சோடனே என்ன செய்யும்? மறுபக்கத்தில் இறங்கிரும்ல, மறுபக்கத்தில் இறங்கிருக்கும். விறகுல ஒரு பக்கம் தீ பிடிச்சா மறுபக்கத்தில் இறங்கிடலாம். ஆனால்
இது 2 பக்கம் தீ பிடிக்குது. அந்த விறகுல அந்த எறும்பு இருக்கிறதுக்கு அதை அந்த இருக்கிற இடத்துல இருந்து கீழே இறங்கி போயிடும். ஆனால் பண்டிதமணி இதுக்கு விளக்கம் சொன்னார். என்ன, ஒரு விறகு அது கூடாக இருக்குது, அந்த கூட்டுக்குள்ளே கொஞ்சம் இடம் இருக்குது, அந்த இடத்துக்குள்ளே ஒரு எறும்பு போயிடுச்சு, கூட்டுக்குள்ளே போயிருக்கு எறும்பு. இப்போ 2 பக்கமும் தீ பிடிச்சிச்சு. 2 பக்கம் தீ பிடிச்சா கூட்டுக்குள்ளே ஆகப்பட்ட எறும்பு எப்படி வெளியே போக முடியும்? போக முடியாதுல்ல. அப்படி அதுக்கு கருத்து அவர் சொன்னார். இருதலை கொல்லியின் உள் எறும்பு ஒத்துனார். உள்ள எறும்புனா என்ன? அந்த கொல்லியினுடைய உள்ள அது ஒரு கூடாக இருக்குது, மூங்கில் மாதிரி வச்சுக்கோமே. மூங்கில் கூட்டுக்குள்ளே போயிட்டா 2 பக்கம் தீ பிடிச்சா அது எப்படி வெளியே வர முடியும்? அது பண்டிதமணி சொன்ன கருத்து. அப்படி நான் இருதலை கொல்லியின் உள்ளெரும்பு 2 பக்கம் தீ பிடிச்சிருது. அது மாதிரி ஒரு பக்கம் அச்சம், ஒரு பக்கம் அஞ்சு. அஞ்சுனா என்ன? மெய்வாய் கண் மூக்கு செவி. நமக்கு இந்த மெய்வாய் கண் மூக்கு செவி இருக்கே, டாக்டர் சொல்லுவார் ஒருத்தனுக்கு, டேய் நீ காலையில் 2 இட்லி தான்ப்பா சாப்பிடணும் அப்படின்னு சொன்னான். 2 இட்லி தான் சாப்பிடணும் அப்படின்னாரு. அவங்க சொன்ன 2 இட்லி பலாரத்துக்கு முன்னாலே பின்னாலே 2 இட்லி பலாரத்துக்கு முன்னாலேயா பின்னாலேயாலே எப்படி? அப்போ பலாரம்னா நிறைய சாப்பிடுவாமே, நிறைய சாப்பிடுவேன். பலாரம்னா 10 பலாரம் சாப்பிடுவேன். 2 இட்லினா அவர் கேட்டேன், இது 2 இட்லி சாப்பிடுவேன் சார், பலாரத்துக்கு முன்னாலேயா பின்னாலேயான்னு கேட்டேன். அது மாதிரி அது ரொம்ப கஷ்டம். 2 இட்லி இந்த அளவெல்லாம் நம்ம சொல்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த இருதலை கொல்லி அப்போ 2 பக்கத்தில் நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன். அப்படி உள்ளே மாட்டிக்கிட்ட எருமாவை நான் மாட்டிக்கிட்டேன். அப்போ நீ என்ன விட்டுருவியா, நீ என்ன விட்டுருவியா அப்படின்னு கேட்குறேன். பொறுதலை மூவிலை வேல்வன் ஏந்தி பிடிப்பவனே பூம்பொழில் உத்தரகோஷம் அங்கே கரசே மாறுபட்டு அஞ்செண்ணை வஞ்சிப்ப யான் உன் மணிமரத்தால் வேறுபட்டேனே. நான் சொன்ன கருத்து தான் வந்துருச்சுல. மாறுபட்டு வேறுபட்டு, நான் வேறுபட்டு சிந்திக்கலாம் வித்தியாசமாக, ஆனால் மாறுபட்டு சிந்திக்கப்படாது. 2க்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்க. வேறுபட்டு சிந்திக்கலாம், ஆனால் மாறுபட்டு சிந்திக்க. ஒரு கொள்கைனா மகாத்மா காந்தினா அவருக்கு யாரும் மாறுபட மாட்டாங்க. அவருக்கு யாரும் மாறுபட மாட்டாங்க. அவர் நூக்கோணும்னு சொன்னார், நூற்கோணும்னு சொன்னார். அப்போ தினம் நூக்கோணும், என் கொள்கையில் எல்லாரும் நூக்கோணும் அப்படின்னாரு. அவன் தக்களியில் நூக்கிறார். அவர் தக்களி நூக்கணும். ஒருத்தங்கிட்ட ராட்டையில் நூக்கலாமான்னு கேட்டேன். நூக்கலாம், வித்தியாசம் அது. ஆனால் நூக்கிறதேன் ராட்டையில் அப்புறம் அவர் சொன்னார், சரி ராட்டையில் நூக்கலாம் அப்படின்னாரு. தக்களியில் தான் நூப்பார் அவர். அப்புறம் அவரே ராட்டையில் நூக்க ஆரம்பித்தார். நூற்கலாம், அவருக்கு நூற்கிறதுங்கிற கட்டாயம். கோயம்புத்தூருக்கு வந்திருந்தார். ஆர்கே சண்முகம் அவங்களுக்கு தெரியும், ரொம்ப பெரிய அறிவாளி, பெரிய மேதை. அவர் வீட்டில் தான் மகாத்மா காந்தி தங்கினார், கூட்டிகிட்டு போனார். அவர் பெரிய பங்களா, அன்றைக்கி கோயம்புத்தூர் அதுதான் பெரிய பங்களா. அங்கே கூட்டிட்டு போனார், தங்கினார். தங்கினோன்னு மறுநாள் காலையில் அவர் போகிறாரு. அப்போ ஆர்கே சண்முகம் அவர் தான் இந்தியாவுடைய நிதியமைச்சராக வந்தார் முதல் இதில். அவர் ஒரு ஆட்டோகிராஃபை கொடுத்து, மகாத்மா காந்தி இதில் நீங்கள் கையெழுத்து போடணும், ஆட்டோகிராஃபில் கையெழுத்து போடணும் அப்படின்னாரு. அவர் சொன்னார், நான் மற்ற ஊர்களுக்கெல்லாம் போனேன்னா 5 ரூபா வாங்குவேன் கையெழுத்து போடுறதுக்கு, உனக்கு நான் 5 ரூபா ஒன்று நான் கேட்கல, நீ அதுக்கு பதிலாக எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கணும். என்னென்ன நான் கையெழுத்து போடணும், நீ ஒரு என்ன வாக்கு? தினம் காலையில் 1/2 மணி நேரம் நூல் நூக்கிறதா எனக்கு வாக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டான். அவர் சொன்னார், நீங்கள் எனக்கு கையெழுத்தே போட வேண்டாம், நீங்கள் எனக்கு கையெழுத்தே போட வேண்டாம், நோட்டை தாங்க. ஐயா நான் நூக்க முடியாது, எனக்கு முடியாது, எனக்கு நேரமே இல்லை, நான் நூக்க மாட்டேன், எனக்கு நீங்கள் தந்துடுங்க அப்படின்னு சொன்னார். மகாத்மா காந்தி சொன்னார், ஏப்பா நான் நூக்கோன்னு சொன்னேன், தக்களியில் நூக்கோன்னா ராட்டையில் நூக்கோன்னு கேட்டாங்க. சரி நூக்கலாம்னு சொன்னேன். அது நம்மளோட சேர்ந்து நூக்கிறத நூக்கவே மாட்டேங்கிற நீ, இதை வேறுபட்டு சிந்திக்கிறது. நீ நூக்கவே மாட்டேங்கிற, இப்போ உன்னை எப்படி நான் உன்னை விட முடியுமா? அதனால் நான் உண்மை சொன்ன நீ மாட்டேன், அதுக்காக உனக்கு நான் சும்மா கையெழுத்து கொடுத்துட்றேன். நீ நூக்க மாட்டேன்னு உண்மையை சொன்னதுனால நான் உனக்கு சும்மா கையெழுத்து கொடுத்துட்றேன் அப்படி சும்மா கையெழுத்து போட்டுருக்கேன். இதெல்லாம் இந்த வாழ்க்கையில் எழுதப்பட்டிருக்கு. மாறுபட்டு அஞ்சு என்னை வஞ்சிப்ப யான் உன் மணிமலத்தால் வேறுபட்டேனே. நான் உனக்கு மாறுபடலை, என்னுடைய அஞ்சும் என்னை மாறுபடுது, ஆனால் நான் உனக்கு மாறுபடலை, உன்னை விட்டு வேறுபடுகிறேன், அவ்வளோதான், கொஞ்சம் வேறுபடுகிறேன், அதுக்காக என்னை விட்டுருவியா? நீருபட்டே ஓடி காட்டும் பொன்மேனி நெடுந்தகே, நீருபட்டே ஓடி காட்டும் பொன்மேனி, நீ பொன்மேனி பொன்னார் மேனியனே அப்படின்னு பாட்டுருக்குல்ல, திருக்கையிலே பொன்னார் மேனி என்ன
தங்கமாக இருக்கும். அது ஏற்கனவே வெள்ளி பனிமலை. வெள்ளி பனிமலையில் அந்த காலையில் 8 மணிக்கு சூரிய உதயம் படுற போது அப்படியே மஞ்சளாக பொன்னாக காட்சி அளிக்கும். அதை அவர் காவாய் கனக திரளைய போற்றின்னு அந்த காட்சியை நமக்கு அந்த காலத்தில் அப்பர் சுவாமி பாடினார். நானும் மனைவி அங்கே போயிருப்பது மேருமலையில் கைலாசத்தில் பார்த்தோம். அப்படி நீ நீர்பட்டே ஒளி காட்டும் பொன்மேனி நெடுந்தகை, நீ நீர் உனக்கு வெள்ளையா திருநீரை பூசியிருக்க, உன்னுடைய மேனி பொன்மேனி, அதனால் உன்னுடைய பொன்மேனி அப்படி இருக்கிற ஒன்றை நான் மாறுபட்டு நான் பேச மாட்டேன், கொஞ்சம் வேறுபட்டிருக்கேன், அதுக்காக நீ என்னை விட்டுறக்கூடாது என்று அவர் சொல்லக்கூடிய பாட்டு. இல்லை 11 பாட்டுக்கு தான் இன்றைக்கி அர்த்தம் சொல்ல முடிஞ்சிருக்கு. ஒரு பொதுதான் சொல்லியிருக்கேன். மீதியை நாளைக்கு நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம் என்று சொல்லி, அதாவது பொதுவாக என்ன ஒரே கருத்து தான். அது அகவலாக இருந்தாலும் சரி, இது கட்டளை கலித்துறை அந்தாதி அமைப்பெல்லாம் பாடல் பாவினங்கள் பலவாக இருந்தாலும் நம்முடைய மாணிக்கவாசகர் சொல்கிற ஒரே கருத்து, இந்த பிறப்பு வேண்டாம், இந்த பிறப்பு நீங்கணும். இந்த பிறப்பில் இருக்க கஷ்டங்களை சொல்கிறாரு, பகவானுடைய பெருமையை சொல்கிறாரு. இதெல்லாம் இன்னும் சொல்ல நம்ம பல விஷயங்களை புரிந்து கொள்கிறோம்னு சொல்லி நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துகின்ற நம்முடைய அன்பிற்குரிய முத்துராமன் அவர்களுக்கும் அவருடைய குழுவினர்களுக்கும் மற்றும் இன்றைக்கு வந்திருந்து சிறப்பாக நடத்தி தந்த நம்முடைய அன்பிற்குரிய அண்ணாமலை கனகம் தம்பதிகளுக்கும் நம்முடைய அன்பிற்குரிய கல்விமாமணி சிதம்பரம் மற்றும் தம்பி ஆஞ்சநேயர் செல்வகுமாருக்கும் அனைவருக்கும் நன்றி நல்வாழ்த்துக்களும் கூறி அமைகிறேன். வணக்கம், நன்றி.